ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நூற்றனோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்றகிற்கின்றிலேன். அரவினனை அம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேனங்கே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம்யக்த கஷேத்திரங்களில் ஒன்றான திருச்சிரீவரமங்கை என்று சொல்லக்கூடிய வானமாமலை என்று விவகரிக்கப்படுகிற தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை 2வது நாளாக அனுபவிக்கப் போகிறோம். இந்த கஷேத்திரம் ஸ்வயம்யக்த கஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோம். 8 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள்ல ஒன்று. ஸ்வயம்யக்த கஷேத்திரமும் திவதேசமும் கலந்த பெருமை பெற்றது. தென்னாட்டிலே இருக்கக்கூடிய ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள் 4 இது ஒன்று என்றெல்லாம் சொல்லுகிற பெருமையோடு கூட இந்த ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள்ல எது உத்தமமான கஷேத்திரம் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் நாரத மகரிஷிக்கு அருள் செய்கிற போது இந்த தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான வானமாமல கஷேத்திரம் தான் உசந்தது அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கான். அதுக்கு காரணம் பல பெருமைகள் இருந்தாலும் ஒரு விசேஷமான பெருமை உண்டு. இங்கே பெருமாள் மட்டும் ஸ்வயம்பு அல்ல. இங்க பெருமாளுடையதான கர்ப்பகிரகத்திலே மூலவர் தோதாத்ரிநாதன் சொல்லக்கூடிய வானமாமலை தெய்வநாயகன், அந்த எம்பெருமான் ஸ்வயம்பு மூர்த்தி. அவன் கூட இருக்கக்கூடிய உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி என்ன பூமி தேவி என்ன, பெருமாள் பக்கத்துல மூலவராகவே இருக்கக்கூடிய உபயநாச்சிமார்கள் அவாலும் ஸ்வயம்பு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக சூரியனும் சந்திரனும் பெருமாளுக்கு ஏவல் பண்ணக்கூடிய வேலைக்காரர்களா பக்கத்துல இருந்துட்டு இருக்கா, அவாலும் ஸ்வயம்பு. பிருகு மகர்ஷியும் மார்க்கண்டேய மகர்ஷியும் பெருமாளை பிரத்யட்சமா இங்க சேவித்தா, அவளுடையதான விக்கிரகமும் ஸ்வயம்பு. பெருமாள் பிராட்டிக்கு தேவ மாதர்களான ஊர்வசியும் திலோத்தமையும் சாமர வீசின்னு இருக்கா, ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிறாப்பலையே சாமர வீசரா. ஏன்னா தேவர்களுடைய கால் நிலத்திலே தங்காது, அவ ஆகாசத்துல மிதந்தபடியே இருப்பா. அதை காட்டும் வகையிலே அப்படியே ஆகாசத்துல பறந்து வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மேல இருந்து அப்படியே சாமர வீசராப்புல அவா இருக்கா, அவளும் ஸ்வயம்பு. இதெல்லாத்தைய விட இவளாவது பெருமாள் கர்ப்பகிரகத்துல இருக்கார், பெருமாளோட சேர்ந்து பரிஜனங்களா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளா இருக்கா, அதனால பெருமாளோட கூட இவாளும் ஸ்வயம்புவா இருக்கா அப்படின்னா அது கதை வேற. ஆனால் பெருமாளுடையதான கர்ப்பகிரகத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய 2 பேர் ஸ்வயம்புவா இருக்கா, அது வேற எங்கேயும் இல்லாத விசேஷம் இங்க. அவ யாருன்னா பெருமாளுக்கு நேரே இருக்கக்கூடிய, பெருமாளுக்கு கண்ணாடி போல இருக்கக்கூடிய கருத்மான், பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனும் ஸ்வயம்பு. அந்த கருடனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் சேன முதலியார் அவரும் ஸ்வயம்புன்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடியதான ஒரு ஏற்றம். இப்படி ஆச்சரியமா நித்தியசூரிகள்ல 2 பேரான கருடன் விஸ்வக்சேனர் இவா அர்ச்சா மூர்த்தியா விக்கிரக ரூபமாகவே ஸ்வயம்பு மூர்த்திகளா இங்க சேவை சாதிக்கிறா. அனந்தன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் கர்ப்பகிரகத்துல பெருமாள் ஆதிசேஷ அணை மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அரவின் அணை அம்மானே அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடி இருக்கார். அரவு அணை, சேஷ ஆசனம். பெருமாள் இங்க ஸ்ரீவைகுண்டநாதனா உட்கார்ந்து இருக்கிறபடினால பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசனமாக திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் சேவை சாதிக்கிறான். எப்படியானா பிரம்மோற்சவத்துல சேஷவாகனத்தன்னைக்கு சேஷவாகனத்துல பெருமாள் பரம்பதநாதனா வரானோ அந்த மாதிரிதான் இந்த திவதேசத்திலே தெய்வநாயகன் சேவசாதிக்கிறான், தோதாத்ரிநாதன் சேவசாதிக்கிறான். அதனால அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் சொல்றோமே, அதுல அனந்தன் கர்ப்பகிரகத்திலேயே ஸ்வயம்புவா எழுதிருக்கார். கருடனும் விஸ்வக்சேனரும் அர்த்த மண்டபத்துல ஸ்வயம்பு மூர்த்திகளா எழுதிருக்கா. நம்மளால உள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியாது இந்த ஊர்ல, ஏற்கனவே அடியேன் சொன்னேன். ஆனா கருடனையும் விஸ்வக்சேனரையும் ரொம்ப கிட்டக்க நன்னா சேவிக்கலாம், ஒரு 6 அடி பக்கத்துல இருந்து சேவிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சேவை கிடைக்கிறது. கருடனையும் விஸ்வக்சேனரையும் பார்த்தோமானா நன்னா ஸ்வயம்பு மூர்த்தின்றது தெரியும். அதாவது
ஒரு கருங்கல்லாலே செதுக்கப்பட்ட விக்கிரகம் கிடையாதுன்றது தெரியும். ஏதோ சமுதாயமா ஒரு உருவம் போல இருக்கும். உத்து பார்த்தா விஸ்வக்சேனர் தெரியவர், உத்து பார்த்தா கருடன் தெரியவர். அப்படிதானே ஒழிய ஒரு பாறையை கொண்டு உளியை கொண்டு சிற்பியாலே செதுக்கப்பட்ட உளிப்பட்ட சிற்பம் அல்ல. அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரிதான் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டிகளும். ஆனா இந்த திவதேசத்துல நாம உள்ள போய் சேவிக்க முடியாதுன்றதுனால நமக்கு அது விஷயமாகாமல் போகலாம். அதனால புராணம் சொல்வதும் அர்ச்சக சுவாமிகள் சொல்றதும் தான் பிரமாணம் நமக்கு. இங்கே விஸ்வக்சேனரையும் கருத்மானையும் சேவிக்கிற போது அவ எப்படி சுயம்பு மூர்த்திகள் அப்படின்றது நமக்கு சாட்சாத்தா தெரியும். அப்படியே சுயம்புவாக தோன்றின மூர்த்திகள். ஒரு அடியாரும் பெருமாளை சேவிக்க போறச்ச அவசியம் இதை ஞாபகம் வச்சுட்டு விஸ்வக்சேனரையும் கருத்மானையும் சுயம்பு மூர்த்திகள் அப்படின்றத அனுபவிச்சு சேவிக்கணும். இவா எல்லாரையும் எல்லா நாளும் சேவிக்கலாம். சில இடங்கள்ல சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாள் குறிப்பிட்ட ஒரு நாள் தான் சேவை சாதிப்பார்னு சொல்றது உண்டு. இங்க அந்த மாதிரி இல்ல, எல்லாரையும் வருஷம் முழுக்க சேவிக்கலாம்னு சொல்லக்கூடியது ஒரு பெருமை. இப்போ பிரம்மாண்ட புராணம், காந்த புராணம் மற்றும் நரசிம்ம புராணம்னு சொல்லக்கூடியதான புராணங்களில் ஒட்டுமொத்தமாக 16 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட தோதாத்ரி கஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வானமாமலையினுடைய ஸ்தல புராணத்தை அனுபவிக்க போகிறோம். ஒட்டுமொத்தமா இந்த மொத்த புராணங்கள்லையும் இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை, சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடியதான இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை, இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் தோதாத்ரிநாதனுடைய பெருமை, ஸ்ரீ வரமங்கா நாச்சியாருடைய பெருமை, இந்த எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிற தைலம் எண்ணெயினுடைய பெருமை, இதெல்லாம் பறக்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 16 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட பெருமையை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அத்தியாயத்திலே இந்த தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்தினுடைய பெருமையும், சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணி திருக்குளத்தினுடைய பெருமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நைமிசாரண்யத்துல ரிஷிகள்லாம் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு எப்போதும் புராணங்களை உபதேசம் பண்ணக்கூடிய சூத பௌராணிகர்னு சொல்லக்கூடியதான ரிஷியை, அவளுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ரிஷியை அவ பிரார்த்திக்கிறா, சுவாமி தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்தலத்தை பத்தி நீங்க பெருமையா சொன்னங்கோ, அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை எங்களுக்கு மேலும் தெளிவாக விவரமாக எடுத்துரைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்போ சூத பௌராணிகர் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம், அதாவது நைவசாரண்யத்து ரிஷிகளுக்கெல்லாம் சொல்றார், நாரதர் ருத்ரனிடத்திலே போய் எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமை, கங்கை காவிரி முதலான புண்ணிய நதிகளினுடைய பெருமை, தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய உத்தமமான கஷேத்திரத்தினுடைய மகிமை, இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ருத்ரன நாரதர் கேட்க, நாரதர் பக்தியோட கூட கேட்கிறார். அவருக்கு சொன்னால் இன்னும் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்ற எண்ணத்திலே ருத்ரன் நாரதருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி ருத்ரனிடத்திலே கேட்டுக்கொண்ட நாரதர், இதை இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருப்பவனான ஸ்ரீமன் நாராயணன் வாயாலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருப்பார்கடலுக்கு போய் அந்த ஸ்ரீமன் நாராயணனிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்கிறார். அந்த ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். இப்போ நைமிசாரண்யத்து ரிஷிகள்லாம் சூத பௌராணிகரை பார்த்து கேட்கிறா, புராண பொருள்களை எல்லாம் எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக காட்டித்தரக்கூடிய சுவாமியே, எங்கள் ஆச்சாரியரே, பிரம்மாண்ட புராணம் முழுக்க உங்களுடைய வாயாலே நாங்க கேட்டோம். அப்போ குறிப்பிட்ட சில கஷேத்திரங்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய பெருமைகள்லாம் உண்டுன்னு நீங்க சொல்லிட்டு வந்தங்கோ. அந்த மாதிரி சொன்ன போது பல திவ்யதேசங்கள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு கஷேத்திரங்கள்ல தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான வானமாமலை மிகவும் சிறப்பாக புகழப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். அந்த தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய பெருமையை எங்களுக்கெல்லாம் ஆழமா பதியும்படி சாதிக்கணும்னு பிரார்த்திச்சா. அப்போ பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிற அந்த விஷயத்தை, நாரதருக்கு ருத்ரன் சொன்ன அந்த விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னு ஆரம்பிக்கிற. நாரதர் ருத்ரனிடத்துல கேட்கிறார். ருத்ரன் கைலாயத்துல நடமாடிட்டு இருக்கிறச்ச நாரதர் அங்க போய் ஸ்ரீமன் நாராயண நாமத்தை ஜபித்துக் கொண்டே போறார். அப்போ ஒரு நிமிஷம் நடனத்தை நிறுத்திட்டு ருத்ரன் அப்படி நாரதரை பார்த்து கை கூப்பிட்டு, எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை இடைவிடாமல் பாராயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரமசிரேஷ்டரே, ஹோ நாராயண பக்தரான ரிஷியே, நாராயணனுக்கு பகவானுக்கு உங்களிடத்துல அன்பும் ஜாஸ்தி, அருளும் ஜாஸ்தி. எம்பெருமான் உங்களை ரொம்ப உகக்கிறான். இந்த மாதிரி யாருடைய மனசிலே எம்பெருமான் இருக்கிறானோ அவர்களை விட யார் எம்பெருமான் மனசிலே இடம்பெற்றிருக்கிறார்களோ அவ வசதி. ஏன்னா நாம எல்லாரும் பெருமாளுக்கு கீழே தான் இருக்கோம். நாம எல்லாம் பெருமாளை நினைச்சுக்கணும்ன்றது நம்முடைய ஸ்வரூபம், நினைச்சுக்கணும். அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பெருமாளுடைய மனசுல யார் இருக்காளோ அவ தானே வசந்தவா.
அந்த மாதிரி பகவானுடைய மனசுல இருக்கக்கூடிய நெருங்கின அடியவர்கள் பட்டியல்ல நாரதரே நீங்க முதல்ல இருக்கீங்க. அப்பேற்பட்ட விஷ்ணு பக்தர் நீர், சதா சர்வகாலமும் நாராயண நாமத்தை விடாமல் ஜபித்துக் கொண்டிருப்பவர். உங்களை சேவிச்சா அந்த பகவானை சேவித்தது போல. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தரிசனம் ருத்ரன் பிரம்மா முதலான தேவர்கள் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுறது இல்லை. ஆனா உங்களுக்கு சகஜமா கிடைக்கிறது பெருமாளுடைய தரிசனம். நன்னா பெருமாளை சேவிக்கிறீங்க. இங்கு மட்டுமல்ல, பூலோகத்தில் கூட பகவான் விஷ்ணுவினுடைய தரிசனமோ பாகவதாலுடைய தரிசனமோ கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம். அப்படி பகவானையோ பாகவதாலையோ சேவித்தால் சேவிக்கிறவாளுக்கு அவளுடையதான பாவங்கள்லாம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி பகவானும் சரி பாகவதர்களும் சரி இந்த உலகத்தில் இருப்பவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காகவே சஞ்சரிக்கின்றார்கள். பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்றான்? பெருமாள் எதற்கு கோயில் கொண்டிருக்கிறான்? பாகவதா எதுக்கு இந்த உலகத்துல ஸ்ரீ வைஷ்ணவாலா திருஞ்சின்னு இருக்கா அப்படின்னா, அவளை சேவிக்கிறவாளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை நாரதருக்கு ருத்ரன் சொல்றான். ஏகண்ட லக்ன துளசி நலினாட்சமாலாஹ ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்ராஹ ஏ வாலலாட்ட பலகேசலூர்த்வ புண்ட்ராஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு பவித்ரயந்தி. எவன் ஒருவன் கழுத்திலே துளசி மணிமாலையையும் தாமரை மணிமாலையையும் அணிந்து கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் தோள்களிலே சங்கையும் சக்கரத்தையும் பொறித்துக் கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருத்தன் திருமேனியிலே 12 திருமண்காப்புகளை தரித்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த வைஷ்ணவன் இந்த உலகை பவித்திரப்படுத்துகிறான். அந்த வைஷ்ணவன் நடமாடுவதினாலே, அந்த வைஷ்ணவனுடைய திருவடி படுவதினாலே இந்த உலகம் மாசு நீங்கி பவித்திரமாகிறது, தூய்மை அடைகிறது. அப்ப பகவானுடைய அவதாரமும் பாகவதாலுடையதான சஞ்சாரமும் எதற்காக அப்படின்னா, இந்த லோகத்தை பாவனப்படுத்துவதற்காக, பவித்திரமாக்குவதற்காக. அதனாலதான் சொல்றது, பகவானுடைய தரிசனம் நம்முடைய பாவத்தை போக்கும். அதைவிட வேகமா நம்முடைய பாவத்தை போக்கக்கூடியது பகவானை தங்கள் உள்ளத்திலும் பகவானுடைய உள்ளத்தில் தங்களையும் கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதாலான ஸ்ரீ வைஷ்ணவாலுடைய தரிசனம். அதனால பகவானை காட்டிலும் பாகவத தரிசனம் உத்தமமானதுன்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி திருமண் காப்புகளை தரித்துக் கொண்டு, துளசி மணி மாலை என்ன, தாமரை மணி மாலை என்ன, இதையெல்லாம் தரித்துக் கொண்டு சங்க சக்கர முத்திரைகளுடன் கூட சேவை சாதிக்கும் பரம பாகவதோத்தமரான நாரதரே, உங்களுடைய சேவையாலே என்னுடைய பாவம் ஒழிந்தது, உங்களுடைய வரவாலே கைலாயம் மேன்மை பெற்றதுன்னு ருத்ரன் நாரதரை நமஸ்காரம் பண்ணி வரவேற்கிறான். வரவேற்று மேலும் பாகவதாலுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நாரதரான நீங்கள் என்ன, சுகபிரம்மம் என்ன, சனகாதி மகர்ஷிகள் என்ன, உங்களை மாதிரி சதா பகவானையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிற பெரியவாளை எல்லாம் இந்த பூமியிலே மனுஷா சர்வசாதாரணமா பார்க்க முடியறதில்லை. மற்ற லோகங்களிலும் தேவர்கள் சர்வசாதாரணமா பார்க்க முடியறதில்லை. என்ன காரணம்னா, இவாள்லாம் மற்ற தேவதைகளை நாடி வருவது கிடையாது. அதனால மற்ற தேவதைகளாலே மற்ற லோகங்களிலே இவாளை பார்க்க முடியறதில்லை. பூமியில ஏன் பார்க்க முடியலன்னா, இவா சர்வசாதாரணமா பகவானுடைய காரியத்திலே ஈடுபட்டு ஏகாந்தமா தியானத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்களானபடியினாலே சாமானிய ஜனங்கள் சம்சாரத்திலே உழண்டு கொண்டிருப்பவர்கள் இவர்களை பார்க்க முடியறதில்லை. இவா 2 பேரும் இருக்கக்கூடிய லோகம் ஒண்ணுன்னாலும் இவாளுடைய உலகம் வேற, அவளுடைய உலகம் வேற. இவா எந்நேரமும் பகவான் சம்பந்தமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவா எந்நேரமும் லௌகீக சம்பந்தமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பாகவதாலுடையதான பெருமையை, பாகவதர்கள் சேற்றில் முளைத்த செந்தாமரையாக இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடியதான பெருமையை ருத்ரன் நாரதருக்கு பறக்க சொல்லி, சுவாமி, இப்பேற்பட்ட பாகவதரான உம்முடைய வருகையினாலே ஆச்சரியமாக இந்த கைலாயமும் நானும் ரொம்ப தன்யாளானோம். என் அருகிலே அமர்ந்து என் காதிலே இனிமையாக படும்படியாக ஹரிநாம கீர்த்தனம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்க, நாரதரும் ரொம்ப சந்தோஷத்தோட கூட ருத்ரன் காதுகளிலே விழும்படியாக ஹரிநாம சங்கீர்த்தனம், நாராயண நாம கீர்த்தனத்தை பண்ணினார். அப்படி பரம பாகவதோத்தமரான நாரதராலே நாராயண நாம கீர்த்தனத்தை கேட்ட ருத்ரன் ரொம்ப சந்தோஷத்தோட கூட, உம்முடைய ஜபத்தாலே உம்முடைய கீர்த்தனத்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எதுக்காக இங்க வந்தங்கோ, என்ன கேட்டாலும் தரேன், உடனே கேளுங்கன்னு சொல்ல, அப்போ நாரதர் கேட்கிறார், இந்த உலகங்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல வசந்த தீர்த்தமா இருக்கக்கூடிய உத்தமமான தீர்த்தத்தினுடைய மகிமையை உம்ம வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன், நீர் சொல்லும் அப்படின்னு ருத்ரனை பார்த்து நாரதர் கேட்கிறார். நாரதர் கேட்டுண்டபடி ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாரதரே, மனுஷாலுடைய மனசையெல்லாம் தூய்மைப்படுத்தி அவளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவளுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய வசந்த பவித்திரமான புண்ணிய தீர்த்தங்களை பத்தி எல்லாம் சொல்றேன்.
அதுல முதல் தீர்த்தம்னு சொல்லக்கூடியது கங்கைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். முன்னொரு காலம் பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது பிரம்மா தன் கையில இருந்த கமண்டலு தீர்த்தத்தினாலே அவன் திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணினான். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எம்பெருமானுடையதான திருவடிகளிலிருந்து வந்த அந்த பவித்திரமான தீர்த்தம் கங்கை என்று பெயர் பெற்றது. அந்த தேவகங்கைன்னு சொல்லக்கூடியதான உத்தமமான ஸ்ரீபாத தீர்த்தத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நான் என் சடையாலே தாங்குகிறேன். அந்த பவித்திரமான கங்கையை தாங்கினவனானபடியினாலே சிவன் மங்களமானவன் என்று பெயர் பெற்றேன். அதனால லோகத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன கங்காதரன், கங்கையை தலையிலே தரித்தவன் சொல்றா. இந்த கங்கையினுடைய பெருமையை சொல்லணும்னா, எவன் எங்க இருந்தாலும் சரி, அந்த கங்கையில தீர்த்தம் ஆடுறானோ இல்லையோ, கங்கையை கண்ணால பாக்குறானோ இல்லையோ, கங்கா தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, சாப்பிடுறானோ இல்லையோ, அதெல்லாம் அப்புறம். கங்கை ஒரு இடத்துல இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான்னாலும் கங்கைன்னு சொன்னாலே போதும், அவனுடைய பாவங்கள் நீங்கி போயிடுறது. கங்கை கங்கைன்னு கங்கையினுடைய பேரை சொல்றவனுடைய பாவம் அவனை விட்டு ஓடி போடுறது அப்படின்னு கங்கையை தலையிலே தரித்து கொண்டதனால் பெருமை பெற்ற ருத்ரன் நாரதருக்கு சொல்றான். இத பெரியாழ்வார் ஆச்சரியமா காட்டி கொடுத்தார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போடுறாரு. கங்கையை பார்க்கணும் தீர்த்தமானன்றதெல்லாம் கூட செகண்டரி, கங்கைன்னு சொன்னாலே போறோம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும்னு பெரியாழ்வார் காட்டி கொடுக்கிறார். அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்தினுடைய சாரத்தை கொண்டாந்து வைக்கிறார் பெரியாழ்வார். இப்படி ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள்ல வேதம், புராணம், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள்னு பல விஷயங்கள் உண்டுன்றத பல இடங்கள்ல பார்த்துட்டு வரும். நாரதருக்கு ருத்ரன் சொன்ன இந்த சூக்ஷ்மம் நமக்கெல்லாம் சர்வசாதாரணமா பெரியாழ்வார் காட்டி கொடுத்துட்டார். அந்த கங்கை கரையிலே வாழ்பவனுக்கு விஷ்ணு லோகம் கிடைப்பது நிச்சயம். எவனொருத்தன் கங்கையில தீர்த்தம் ஆடிண்டு அந்த தீர்த்தத்துல தலி பண்ணி சாட்டுண்டு அந்த தீர்த்தத்தை சாட்டுண்டு தினவங்க வசிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. அதனால நான் எப்போதும் அந்த கங்கை கரையிலேயே வாழ்கிறேன் அப்படின்னு ருத்ரன் சொல்றான் நாரதருக்கு. கங்கா நதி தீரத்திலே பாத்தீங்களான்னா நிறைய சிவக்ஷேத்திரங்கள்லாம் உண்டு. என்னதான் சிவன் பிரளய காலம் வரைக்கும் அவன் ருத்ரனாக இருந்து கொண்டு அவனுடைய காரியங்களை பண்ணி இருக்கக்கூடியதான ஒரு பதவியிலே இருந்தாலும் பிரளயத்துக்கு அப்புறமாவது பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகவத் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை கரையிலே வசிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்கே அப்படி கங்கை கரையிலே வாழக்கூடிய ஜீவர்கள்லாம் எல்லா பேறுகளும் பெற்று எல்லா ஸ்ரேயஸ்களும் பெற்று கடைசியில பரமபதத்துக்கு போய் சேர்றா. அதனால கங்கை கரையிலே மரணம் அடைபவர்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது நிச்சயம். இந்த கங்கை மட்டுமல்ல, கங்கா நதி, சிந்து நதி, சோனா நதி, கௌதமி நதி, சரையூ நதி, கண்டகி நதி, திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தி தீர்த்தம், கோமதி நதி, கிருஷ்ணவேணி நதி, கனகா நதி, சுபினி, துங்கபத்ரா, காவேரி முதலிய தீர்த்தங்களினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லணும்னா சர்வஜன்னு சொல்லக்கூடிய ருத்ரன் எனக்கே கோடி வருஷ காலமானாலும் சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நதிகள் இந்த புண்ணிய தீர்த்தங்கள். இதுல வசந்த காவேரி நதியினுடைய பெருமையை சொல்றேன். உபய காவேரின்னு சொல்லக்கூடிய இரண்டு காவிரிகள், வடத்திருக்காவிரி, தென் திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காவிரிகளுக்கும் இடையில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நாகனை மேலே பள்ளி கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட பகவானுடைய சம்பந்தம் பெற்ற காவிரி நதியினுடைய தீர்த்தம் இருக்கிறது பாருங்க, அந்த தீர்த்தத்தை கூட விட்டுருங்க. அந்த காவேரி ஆற்று ஜலம் பட்டு வீசுகிற காத்து இருக்கு பாருங்க, அந்த காத்து வீசுகிற நிலங்களிலே வாழும் உயிர்கள் எல்லாம் வைகுண்டம் போகும். காவிரி நதிக்கரை ஓரமா இருக்கக்கூடிய கிராமங்கள்ல யார் மேலெல்லாம் காவேரி ஜலம் கலந்த அந்த காத்து வீசுறதோ அவளுக்கு வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எத்தனை பெரிய மகிமை உடையது அந்த காவிரி. அதுக்கு அந்த மகிமை வருவதற்கு காரணம் ஸ்ரீரங்கநாதனுடைய சம்பந்தம். இப்படி எந்த க்ஷேத்திரத்துக்கோ தீர்த்தத்துக்கோ எதுக்கு எந்த பெருமைனாலும் அது பகவானுடைய சம்பந்தத்தினாலேன்றதை புரிஞ்சுக்கணும். நாம இப்ப புரியறது நமக்கு. நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துல போய் பரம்பதிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, எங்க வாழ்ந்தாலும் எங்க பிறந்தாலும் கடைசி காலத்துல ஸ்ரீரங்கத்துல போய் பிராணன் போகணும்னு நினைக்கிறாளே, அதுக்கு என்ன காரணம்னு புரியுறது. காவிரி ஆத்து காத்து வீசக்கூடிய நிலங்கள்ல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் மோட்சம் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மாண்ட புராணத்திலே. ஆனா இங்க நம்ம சம்பிரதாய விஷயமான ஒரு நிர்வாகத்தையும் பார்க்கணும். அதாவது ஸ்ரீரங்கத்துல போனாதான் மோட்சம் அப்படின்றது பிரபன்னனுக்கு நியமம் கிடையாது. மோட்சம் போறதுக்குன்னு சில இடங்கள், சில காலங்கள், சில நேரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இப்படி போனாதான் மோட்சம், அப்படி இல்லைன்னா உனக்கு நல்ல கதி கிடையாதுன்னு சொல்றதுக்கு. ஆனா அதெல்லாம் பிரபத்தி பண்ணாதவர்கள் விஷயத்திலே. பிரபத்தி பண்ணி சரணாகத்தியின் பலனா மோட்சம் போறவா விஷயத்துல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது.
அவ பகல்ல தான் போகணும்னு கிடையாது, ராத்திரியில போக கூடாதுன்னு கிடையாது, திவ்யதேசங்கள் முதலான புண்ணிய கஷேத்திரங்கள்ல தான் போனோம், மற்ற இடங்கள்ல போனா அவளுக்கு நல்ல கதி இல்லைன்னு கிடையாது. அவளுக்கு கல்யாணம் ஆகி இருக்கணும், ஆகாம இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. குழந்தை இருக்கணும், இல்லாமல் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னா, பிரபத்தி பண்ணாதவன் விஷயத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தியே பண்ணல ஒருத்தன், பக்தியோ பிரபத்தியோ மோட்சம் போறதுக்கான எந்த முயற்சியும் ஒருத்தன் பண்ணல, அவனுடைய கதி என்னவாகும் அப்படின்னா, அவனுக்கு இந்த நியமங்கள் எல்லாம் உண்டு. அவன் ராத்திரியில போகக்கூடாது, பகல்ல தான் போகணும். அவன் தட்சிணாயனத்துல போகக்கூடாது, உத்தராயணத்துல தான் போகணும். அவன் பகவானுடைய சம்பந்தம் பெற்ற க்ஷேத்திரங்கள்ல தான் போகணும். அவன் புண்ணிய தீர்த்தங்களினுடைய கரையில தான் போகணும். அவன் கல்யாணம் ஆகியிருக்கணும், கல்யாணம் ஆனாலும் குழந்தை இருக்கணும். இந்த மாதிரி பல நியமங்கள் பக்தியோ பிரபத்தியோ பண்ணாதவன் விஷயத்திலே தான் நல்ல கதியை தீர்மானம் பண்ணக்கூடியது. பக்தியோ பிரபத்தியோ பண்ணினவனுக்கு, குறிப்பா வசந்த பிரபத்திய பண்ணினவனுக்கு எந்த நியமமும் கிடையாது. ஆகினாலே அதியாச்சரியமாக இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை பிரம்மாண்ட புராணத்திலே இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும், பிரபன்னனுக்கு கால தேச அதிகாரி நியமங்கள் இல்லை. இந்த காலத்துல போனாதான் மோட்சம், இந்த தேசத்துல போனாதான் மோட்சம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை பெரிய நம்பிகள் சரித்திரத்துல நன்னா பார்க்கலாம். சுவாமி பெரிய நம்பிகள் ஸ்ரீபாஷகாரர் மேல்நாட்டுக்கு போயிட்டார், கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்டார். இவர் ஸ்ரீரங்கத்துல வசிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் ஸ்ரீரங்கத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தார். அப்போ இவர் பரம்பதிக்கிற சமயம் வந்துடுத்து. யாரோ கூட இருந்தவா சுவாமி ஸ்ரீரங்கத்திலேயே அவதாரம் பண்ணி ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்தவர், ஏதோ போராத காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுத்து. இப்ப சுவாமி பரம்பதிக்கிற சமயம் தெரிஞ்சு போயிடுத்து. ஏதான வண்டி ஏற்பாடு பண்ணியாவது அவசர அவசரமா ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்து விடலாம், போற பிராணன் ஸ்ரீரங்கத்துல போட்டோம், சுவாமிக்கு அது ஒரு ஏற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த சிவவைஷ்ணவ யாரோ சொல்ற. அப்ப பெரிய நம்பிகள் சாதிக்கிறார், பெரிய நம்பியே ஸ்ரீரங்கத்துக்கு போய் பிராணனை விட்டாதான் மோட்சம் போல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன கதின்னு நிறைய பேர் பயந்துண்டு செத்தாலே ஸ்ரீரங்கத்துலதான் சாகணும்னு நினைச்சுட்டு எல்லாம் ஸ்ரீரங்கம் வந்துருவா, ஸ்ரீரங்கம் ஸ்மசமானமா மாறி போயிடும். அதனால அதெல்லாம் இல்ல. பிரபன்னனுக்கு காலதேச அதிகார நியமங்கள் வர்த்தமான நியமங்கள் ஒன்றும் கிடையாது. அவன் பண்ண சரணாகத்தியின் பலனா அவனுக்கு பகவான் எப்பயோ மோட்சம் கொடுத்துட்டான். அவன் சரீரத்துல இத்தனை நாள் வாழணும்னு எழுதியிருக்கிறபடினால அவன் தலையில அது வரைக்கும் இவன் காத்துருக்கானே ஒழிய அவனுக்கு இனிமேல் தான் மோட்சம்னு கிடையாது. பிரபத்தி பண்ண அன்னைக்கே மோட்சம் சித்தமாயிடுச்சு அவனுக்கு. அவன் எங்க போனாலும் கவலை இல்லை. அதனால பகவத் சங்கல்பம் நான் எங்க போகணும்னு இருக்கோம் அங்கேயே போட்டோம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் தான் பிராணனை விடணும்னு இல்லை அப்படின்னு பெரிய நம்பிகள் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்காரு. அதனால சரணாகதி ஆனவாளுக்கு இங்கதான் போனோம் அங்கதான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. சரி சுவாமி, ஒருவேளை சரணாகதி பண்ணிண்டவா ஸ்ரீரங்கத்துல போவே கூடாதான்னா அப்படியும் கிடையாது. ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துல போய் இருக்கலாம், ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துல போலாம், ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துல சம்ஸ்காரம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவளுடைய இஷ்டம். ஆனால் பிரபன்னன் எப்ப போனாலும் எங்க போனாலும் எப்படி போனாலும் மோட்சம் உண்டுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ பிரபத்தியோ பக்தியோ பண்ணாத ஜனங்களாக இருந்தாலும் கூட அவ பண்ணின புண்ணியத்தினுடைய பலனாக, அவ பெத்தவா பண்ணின தவத்தினுடைய பலனாக அவ காவிரி காத்து வீசக்கூடிய நிலங்களிலே வாழ்ந்தால், அங்க போகக்கூடியதான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவளுக்கு நல்ல கதின்றதுதான் இங்க புரிஞ்சுக்கணுமே ஒழிய நமக்கு இதுல ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பெரிய மகான்கள்லாம் கூட ஸ்ரீரங்கத்துல போய் நாங்க பிராணனை விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா. ஆசைப்படுறது தப்பில்லை, அனுபவிக்கிறது தப்பில்லை, ஆனால் அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இப்படியெல்லாம் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை ருத்ரன் சொல்லிட்டு வரார். அப்படி சொல்ற போது இந்த காவிரி நதியினுடைய பெருமை மட்டும் இப்படி அல்ல, தாமிரபரணி நதியினுடைய பெருமையும் அலாதியான பெருமை. எப்படின்னா, அந்த தாமிரபரணி நதிக்கரையிலும் பெருமாள் பல திவதேசங்கள்ல எழுந்தருளி இருக்கான். அந்த தாமிரபரணி தீர்த்தத்தை பெருமாள் தினந்தோறும் திருமஞ்சனம், திருவாராதனம், தலிகை முதலான பல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். பரம பாகவதோத்தமர்கள் அந்த தாமிரபரணி நதிக்கரையிலே அவதாரம் பண்ணினார்கள், பண்ண போகிறார்கள். அப்படி இருக்கிறபடினால தாமிரபரணியும் லேஸ்பட்ட தீர்த்தம் இல்லை, அதுவும் பரம பவித்திரமான தீர்த்தம். அந்த தாமிரபரணி தீர்த்தத்திலே லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களும் வந்து கலக்கிறது. அதனால எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் தீர்த்தமாடின பலன் தாமிரபரணியில தீர்த்தமாடினாலே கிடைச்சுடுறது. அதனால் தாமிரபரணின்னு சொல்லக்கூடியது லோக பாவனி, உலகத்தை நன்மைப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய தீர்த்தம். அந்த தாமிரபரணி நதி கரையிலே உள்ள தடாகங்கள், அதாவது குளங்கள், பொய்கைகள், குட்டைகள்,
இதெல்லாம் ஏற்றம் உள்ளவை. காரணம் என்னன்னா, அங்கங்க பள்ளமா இருக்கிற இடத்துல தாமிரபரணி நதியே பிரவகிச்சு போய் அதுல உழருது. அந்த குளமா தடாகமா குட்டையாக இருக்கக்கூடியதும் தாமிரபரணி தீர்த்தமே. அதனால அதுல தீர்த்தமாடுற ஜீவன்களுக்கும் ஏற்றம் உண்டு. அப்படி தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய பல புஷ்கரணிகள், பல தடாகங்கள்ல சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம் பரம பவித்திரமான தீர்த்தம். தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய குளங்கள்ல வசந்த குளம் எதுன்னா சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணி தான். அந்த தீர்த்தத்தின் கரையிலே வாழக்கூடிய மக்கள்லாம் நிச்சயம் மோட்சத்துக்கு போவா அப்படின்னு சொல்றார். அந்த சேற்று தாமரை புஷ்கரணி கரையிலே வசிக்கக்கூடிய ஜனங்கள், அதுல தீர்த்தம் ஆடக்கூடிய ஜனங்கள், அந்த தீர்த்தத்திலே தலைய பண்ணி சாப்பிடுற ஜனங்கள்னு இவாளெல்லாம் பாக்குறதே நமக்கெல்லாம் பாவம் போகும்னு சொல்றார். இதெல்லாம் நிதர்சனமா இன்னைக்கும் அந்த ஊர்ல பார்க்கலாம். ஒரு நாள் அடியேன் அந்த பெருமாள் சேவிக்கிறதுக்காக தீர்த்தம் ஆடுறச்ச சாதாரணமா அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள்லாம் ஒரு 4 பேர் தீர்த்தம் ஆடிட்டு இருந்தா. அப்போ அவளுக்குள்ள பேசிக்கிறச்ச யாருக்கு பார்த்தாலும் பெருமாள் பேர் தான் வச்சுட்டு இருக்கா எல்லாரும். ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. வைஷ்ணவாலாம் இல்ல, அவைஷ்ணவா தான், இருந்தாலும் பெருமாள் பேர் தான் வச்சுட்டு இருக்கா. என்ன பேருன்னு கேட்டா, ஒருத்தர் பேர் தோதாதிரின்னு பேர் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு வானமாமலைன்னு பேரு, ஒருத்தருக்கு தெய்வநாயகன்னு பேரு. இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் பேரே வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு தெரியுமோ தெரியாதோ, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஊர்ல பிறந்துட்டோன்ற காரணத்துக்காகவே இந்த கஷேத்ராதீசனான எம்பெருமானுடைய பேரை வச்சுட்டு இருக்கா, இந்த கஷேத்திரத்தினுடைய பேரை வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா அது இந்த எம்பெருமானுடையதான பெருமையை, அவன் வசிக்கக்கூடிய கஷேத்திரத்தினுடைய மகிமையை, அவனுடைய கஷேத்திரம், அவனுடைய தீர்த்தம், இதன் கரையிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவனிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியை எல்லாம் காட்டுறது. இப்படி நாம என்னைக்காவது வானமாமலை பெருமாள் ஞாபகம் வரைச்சதான் வானமாமலை, தோதாத்ரிநாதன், தெய்வநாயகன் எல்லாம் சொல்றோம். தினமும் சொல்றது இல்ல. அவ யார பார்த்தாலும் அவளை கூப்பிடுறதா நினைச்சுண்டு ஒரு நாளைக்கு 100 முறை 1000 முறை பெருமாள் பேரையே தான் கூப்பிடுறா. தோதாதிரின்றா, வானமாமலைன்றா, தெய்வநாயகான்னு கூப்பிடுறா. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை ஒரு நாளைக்கு 100 முறையாவது சொல்ல கொடுத்து வைத்திருக்கிறவர்கள், பாக்கியம் பண்ணி இருக்கிறவர்கள். அப்பேற்பட்டவர்களை பார்த்த போது நம் பாவம் போறதுன்னா அவ உச்சரிக்கக்கூடிய பெருமாள் திருநாமத்தினுடைய மகிமை, அவ வாசம் பண்ணக்கூடிய கஷேத்திர மகிமை, அவ தீர்த்தமாடக்கூடிய, அவ பருகக்கூடிய அந்த சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய பெருமை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட வானமாமல கஷேத்திரத்தினுடைய பெருமையை, அந்த சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய பெருமையை ருத்ரன் நாரதருக்கு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சு நாரதர் அங்கே இருந்து புறப்பட்டு போறார். எங்க போறாருன்னா திருப்பார்கடலுக்கு போய் சேர்றார். திருப்பார்கடலுக்கு போய் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சேவித்து, எம்பெருமானே, உலகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமை, தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய பெருமை, சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய பெருமை, பாகவதர்களினுடைய மகிமை, இதெல்லாத்தையும் ருத்ரன் வாயாலே கேட்டேன். இருந்தாலும் கூட ஒன் வாயால கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. குறிப்பா வானமாமலைன்னு சொல்லக்கூடிய தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய பெருமையை உன் வாயாலே சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவனான ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சரியமாக நாரதருக்கு தன் வாய் திறந்து இந்த தோதாத்ரி கஷேத்திர பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நாரதர் கேட்கிறார், ருத்ரன் எனக்கு ஸ்ரீரங்க கஷேத்திர மகாத்மியத்தை சொன்னார், காவிரி கஷேத்திர மகாத்மியத்தை சொன்னார், வானமாமலை கஷேத்திர மகாத்மியத்தை சொன்னார், சேற்று தாமரை மகாத்மியத்தை சொன்னார். அப்படி சொல்றச்ச இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம், சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி, இதை பத்தி எல்லாம் சொல்றச்ச ருத்ரனுக்கு கண் கலங்கித்து, நான் தழுத்தழுத்தது. அப்போ மற்ற கஷேத்திரங்களை எல்லாம் காட்டிலும் நிச்சயம் வசந்த கஷேத்திரமா தான் இருக்கணும்னு எனக்கு தீர்மானம். இதை ருத்ரன் வாயாலே கேட்பதை விட அந்த கஷேத்திரத்துக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய வாயால கேட்கணும்ன்றதுக்காக இங்க வந்திருக்கேன், அதனால சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாள் நாரதருக்கு சொல்றார். அப்போ பெருமாள் அங்க நாரதருக்கு மட்டும் இல்லாமல் பிராட்டிக்கும் சொல்றார். பெருமாளிடத்திலே இந்த தோதாத்ரி கஷேத்திர மகாத்மியத்தை உபதேசமா கேட்ட பிராட்டி பின்னொரு நாள் சரஸ்வதிக்கு உபதேசம் பண்றா. சரஸ்வதி அதை வியாச மகரிஷிக்கு உபதேசம் பண்றா. வியாசர் அதை சூத பௌராணிக்கு ஒரு உபதேசம் பண்ண, வியாசரிடத்துல இருந்து கேட்டுட்ட சூத பௌராணிகர் இப்போ நைமிசாரண்யத்து ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு புராணம் அப்படி போறது. இப்போ இந்த புராணத்தினுடைய பெருமையை பெருமாள் சொல்றதுக்கு முன்னாலேயே நாரதருக்கு இந்த புராணம் கேட்கிறவா சொல்றவாளுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லிடுறார் முதலையே.
பலனை முதல்ல சொல்லக்கூடிய விஷயத்திலே ஆசையை ஏற்படுத்துறதுன்றது ஒரு சம்பிரதாயம். அது ஒரு 16 அத்தியாயத்துல கதையெல்லாம் சொல்லிட்டு சுவாமி இவ்வளவு கதை சொன்னீங்க, இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டக்கூடாது. இந்த 16 அத்தியாய கதையை கேட்டா இந்த பிரயோஜனம்னு முதலையே சொல்லிட்டா அதுல கேட்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுமானபடினாலே பெருமாளே இந்த யுக்தியை கையாண்டு முதல்ல பலன் சொல்றார். இந்த தோத்தாதிரி கஷேத்திரத மகாத்மியத்தை சொல்றதுனாலும் கேட்பதனாலும் ஞானம் வரும், பக்தி வரும். யாருக்கு? சொல்றவா கேட்கிறவா ரெண்டு பேருக்கும் ஞானமும் வரும், பக்தியும் வரும். அவ ஏற்கனவே ஞானிகளாவும் பக்தாலாவும் இருந்தாலானா அவளுடைய ஞானமும் பக்தியும் பெருகும். அவ வாழக்கூடிய வாழ்க்கையிலே எல்லா போகங்களையும் பெறலாம், வாழ்க்கையின் முடிவிலே மோட்சமும் பெறலாம், அவளுடையதான எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும். இந்த புராணத்தை சொன்னவா கேட்டவா ரெண்டு பேருக்கும் ஆத்ம ஞானம் உண்டாகும், மன தூய்மை உண்டாகும். அதனால் அவ எந்த விதமான கல்லங்கபடமும் இல்லாமல் பெருமாளை ஆராதிக்கலாம். 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ இந்த பலன் இந்த புராணத்தை சொன்னாலும் கேட்டாலும் கிடைக்கும். 100 வாஜபேய மகா யஜ்ஞங்கள் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை சொன்னாலும் கேட்டாலும் கிடைக்கும். திரிவேணி சங்கமத்திலே ரொம்ப வருஷ காலம் அங்கேயே வாழ்ந்துண்டு தீர்த்தமாடி ஜபம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த தோத்தாதிரின்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திரத்தை நினைச்சுண்டாலே பெறலாம். தோத்தாதிரிக்கு போக வேண்டாம், அங்க போய் தீர்த்தமாட வேண்டாம், அங்க போய் பெருமாளை சேவிக்க வேண்டாம், இதெல்லாம் செகண்டரி. எங்க இருந்தாலும் அங்க இருந்தபடியே இந்த வானமாமல கஷேத்திரத்தையும் பெருமாளையும் தீர்த்தத்தையும் நினைச்சுண்டாலே அவளுக்கு திரிவேணி சங்கமத்திலே பல வருஷ காலங்கள் தீர்த்தமாடின பலம் கிடைக்கும். அப்படின்னா இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேணும். இந்த கஷேத்திர மகாத்மியத்தை பக்தியோட கொண்டாடினால் இந்த பலனெல்லாம் கிடைக்கும். எவனாவது ஒருத்தன் இந்த கஷேத்திர மகாத்மியத்தை இகழ்ந்தால், என்ன இது ஒரு ஊருக்கு போய் இவ்வளவு பெருமைகள் சொல்றாளே அப்படின்னு கொஞ்சம் கேவலமா பேசி இகழ்ந்தானால் அவன் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் ரௌரவம்னு சொல்லக்கூடிய நரகத்திலே விழுந்து கிடப்பான்னு பெருமாள் சொல்றார். ரௌரவம்னு சொல்லக்கூடிய நரகம் ரொம்ப குரூரமானது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கிலே ருரு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜந்துக்கள் இருக்கும். ருருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜந்துக்கள் முதலையாட்டமா இருக்கும். அதனுடைய வாயில பல்லுக்கு பதிலா ரம்பம் இருக்கும். மேல ஒரு ரம்பம் கீழே ஒரு ரம்பம் இருக்கும். எப்படியானா முதல்ல வாயை திறந்தா மேலும் கீழேயும் பல்லு இருக்கும், அந்த மாதிரி ரம்பம் இருக்கும். அந்த மாதிரி ருருக்கள் அந்த பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட கோடி கணக்கில் இருக்கும். அதுல அந்த ரௌரவ நரகம் போகும்படியான பாவத்தை பண்ணின ஜீவனை கொண்டு தூக்கி போட்டுருவா யமபடர்கள்லாம். போட்டாலானா அத்தனை கோடி ருருக்களும் அப்படியே போட்டு அது ரம்பம் போல இருக்கிற பல்லால அப்படியே கடித்து அறுத்து சித்திரவதை பண்ணும், துடிச்சு போயிடுவான் பாவம். வானமாமல கஷேத்திரத்தினுடைய மகிமையை கேலி பண்றவன், இகழ்ந்து பேசுறவன் சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் ரௌரவ நரகத்திலே ஆழ்வான், அவனுக்கு விமோச்சனம் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கிறச்ச ஏதோ பண்ண புண்ணியத்தின் பலனா மனுஷ ஜன்மா எடுத்துட்டான் ஒருத்தன். அந்த மனுஷ ஜன்மாவில ஒரு க்ஷணமாவது இந்த வானமாமல கஷேத்திரத்தினுடைய பெருமையை கேட்டால், அந்த கஷேத்திரத்தின் மீது பக்தி அங்கு போய் தீர்த்தமாடி பெருமாளை சேவித்தால் அவனுக்கு வைகுண்டம் நிச்சயம் அப்படின்னு பலனை பெருமாள் சொல்லி, இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனான பகவான் இப்பேற்பட்டதான இந்த தோத்தாதிரி மான்மியத்தை உலகத்திலே இருப்பவன் அனைவரும் சொல்லி கேட்டு தீர்த்தமாடி பெருமாள் சேவித்து மோட்சமடையும் பொருட்டு நாரதருக்கு உபதேசம் பண்றான். பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய பாண்டிய தேசத்திலே தாமிரபரணி நதிக்கு தெற்கிலே 1 யோஜனை தூரத்தில், தெற்கு சமுத்திரத்திற்கு வடக்கே 2 யோஜனை தூரத்தில், கிழக்கு சமுத்திரத்திற்கு மேற்கே 3 யோஜனை தூரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் தோத்தாதிரின்னு சொல்லக்கூடியதான வானமாமல க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே லோக நன்மைக்காக எம்பெருமான் ஸ்ரீஹரி ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணியிருக்கிறான். வைகுண்ட லோகத்திலே திருமாமணி மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு செங்கோலாட்சி செலுத்தக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே பூலோகத்து ஜீவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கருணையினாலே பூலோக வாசிகள் எல்லாம் வணங்குவதற்காக அதே ஸ்ரீ வைகுண்டநாதன் தோத்தாதிரிநாதனாக வானமாமலையிலே எழுந்தருளியிருக்கிறான். அதனால தோத்தாதிரி வேற வைகுண்டம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். வானமாமல பெருமாள் வேற ஸ்ரீவைகுண்டநாதன் வேற இல்ல, 2 பேரும் ஒருத்தர் தான். திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியதான தீர்த்தமே சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த புஷ்கரணியாக இருக்கிறது. இப்படி பரமபதநாதன் திருப்பார்கடல் தீர்த்தம் 2 சம்பந்தமும் பெற்ற இந்த க்ஷேத்திரம் ரொம்ப பவித்திரமான க்ஷேத்திரம். இதற்கு ஸ்ரீ வள்ளி மங்கலம் அப்படின்னு பேரு.
ஸ்ரீவள்ளி மங்கலம் அப்படின்ற பெயரை உடைய இந்த நகரம் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த க்ஷேத்திரத்தினுடைய தெற்கு பக்கத்திலே கூர்ம பர்வதம்னு சொல்லக்கூடியதான அழகான மலை இருக்கிறது. அந்த மலையை சுத்தி ஓடக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலைக்கருகே பாலாறு பெருகி ஓடுறது. தோதாதிரின்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மணல் எல்லாமே சால கிராமத்துக்கு சமானமானது. அந்த க்ஷேத்திரத்துல தேவதைகள்லாம் மரங்களா செடிகளா வாழ்ந்துட்டு இருக்கா. அங்க வாழக்கூடிய மக்களை ஒரு முறை பார்த்தாலே நாம பண்ண பஞ்சமகா பாதகங்கள்லாம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். ஏன்னா சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமான க்ஷேத்திரத்துல அவெல்லாம் வசிக்கிறா. அப்படி தோதாதிரி க்ஷேத்திரத்துல பிறந்து அங்கு வாழக்கூடிய பாக்கியமும், தொடர்ந்து விடாமல் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய பாக்கியமும், விஷ்ணு பக்தியும், தினந்தோறும் விடாமல் பண்ணக்கூடிய திரு அஷ்டாட்சர மந்திர ஜபமும் இந்த லோகத்துல யாருக்கும் அவ்வளவு சுலபமா கிடைச்சுடுறதில்லை அப்படின்னு சொல்றார் பெருமாள். அதாவது ஒருத்தன் புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏகாதசி விரதத்தை விடாம அனுஷ்டிச்சுட்டு வரான். ஒருத்தன் மோட்சத்துக்கு காரணமான விஷ்ணு பக்தி நிறைந்தவனாக இருக்கிறான். ஒருத்தன் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண நாள்ல இருந்து திருவஷ்டாட்சர மந்திரத்தை விடாம பல ஆவர்த்தி ஜபிச்சுண்டு வந்து மந்திர சித்தி பெற்றான். இதெல்லாம் எப்படி சாதாரணமான விஷயம் இல்லையோ அதே மாதிரிதான் வானமாமல கஷேத்திரத்துல வாழறதும் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப உசந்த விஷயம் அது. இந்த சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே மூழ்கி தீர்த்தாமாடி இதன் கரையிலே இருந்து கொண்டு ஒரு முறை மந்திர ஜபம் செய்தால் அது கோடி மடங்கு பலனை தருகிறது. இந்த சேற்று தாமரையில தீர்த்தமாடுறது மட்டும் இல்லாமல் இந்த சேற்று தாமரை புஷ்கரணி கரையிலே அமர்ந்து கொண்டு ஜபம் பண்ணுகிற போது பல கோடி மடங்கு ஜப பலனை தரக்கூடியது அந்த ஜபம். அங்கே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய பிராமணன் முதலியவர்கள் மண்டல சித்தி பெறுகிறார்கள். அதாவது ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து உபவாசம் இருந்து காயத்ரி மந்திரத்தை ஜபித்தா என்ன பலன் கிடைக்குமோ அது இங்கே ஒரு 10 ஆவர்த்தியோ 24 ஆவர்த்தியோ யாருக்கு என்ன முடியறதோ அத்தனை காயத்ரி ஜபம் பண்றதுனாலே கிடைச்சுடுறது. தொடர்ந்து இங்கே பல நாள்கள் காயத்ரி மந்திர ஜபம் பண்றவாளுக்கு காயத்ரி மந்திர சித்தி ஏற்படுகிறது. காயத்ரி மட்டுமல்ல, திரு அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய நாராயண மந்திரம் என்ன, ராம மந்திரம் என்ன, கிருஷ்ண மந்திரம் என்ன, நிருசிம்ம மந்திரம் என்ன, இப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பல விஷ்ணுமூர்த்தி மந்திரங்களை ஜபித்தாலும் அவர்களுக்கு விஷ்ணு சாரூபியம், அதாவது ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கும். அந்த தீர்த்த கரையிலே ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் ஒரு விஷ்ணு பக்தன் செய்யக்கூடிய கொஞ்ச கால தபமும் கொஞ்ச கால தானமும் கொஞ்ச கால ஜபமும் பெருசா மாறி நிறைய பலன் கொடுக்கும். அந்த பலனையெல்லாம் அவன் பண்ணக்கூடிய கொஞ்சம் தபசு, கொஞ்சம் தானம், கொஞ்சம் ஜபம், இதுக்கு நிறைய பலன் தரக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்டதான அந்த சேற்று தாமரை தீர்த்தம் இருக்கிறதே, அந்த தீர்த்தத்தை கண்ணாலே பார்த்தாலோ அல்லது மனதாலே நினைத்து கொண்டாலோ அல்லது அந்த தீர்த்தத்தின் கரையிலே வாசம் பண்ணினாலோ அல்லது அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை வாயாலே புகழ்ந்தாலோ அல்லது அந்த தீர்த்தத்திலே தீர்த்தாமாடினாலோ புரோட்சித்துக் கொண்டாலோ சாப்பிட்டாலோ அனுஷ்டானம் பண்ணாலோ அவனுக்கு தோதாதிரியிலே பிறந்து வாழ்ந்து அங்கேயே பரமபதம் அடைந்தால் என்ன பலன் ஏற்படுமோ அந்த மோட்சம் பலனாக ஏற்படும். அப்பேற்பட்ட பெருமையை தரக்கூடியது இந்த சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய ஸ்மரணம் சம்பந்தம். இப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய ஸ்ரார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் முதலான பித்ருகாரியங்களும் கயா ஸ்ராத்தத்தை விட அதிகமான பலன்களை தரக்கூடியவை அப்படின்னு இதெல்லாம் யாரோ சொல்லல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளே நாரதர் சொல்லிட்டு இருக்கார். இந்த க்ஷேத்திரத்திலே எல்லா வகையான தானங்களையும் செய்பவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய என்னை பரிபூரணமாக வழிபட்டவனாகிறான். அதாவது பெருமாளை நன்னா ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவா இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பாகவதாலுக்கு தானம் பண்ணினா போரும். அப்பேற்பட்டதான வசந்த க்ஷேத்திரம் இது. ஆகவே இந்த நாளதான் சொன்ன ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள்ல இந்த க்ஷேத்திரமே உத்தமமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான க்ஷேத்திரம் ஒரு புண்ணிய பூமி இந்த லோகத்திலே இல்லை அப்படின்னு முதல் அத்தியாயத்தினாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதர்களுடைய பெருமை, ஸ்ரீரங்கம் முதலான பகவத் கஷேத்திரங்களின் பெருமை, காவேரி முதலான புண்ணிய நதிகளினுடைய பெருமை, தோதாதிரி க்ஷேத்திர பெருமை, சேற்று தாமரை க்ஷேத்திர பெருமை, இங்க பண்ணக்கூடிய ஜப தான ஹோம பிண்ட பிரதானாதி நல்ல காரியங்களுடைய பெருமை, இது எல்லாத்தையும் சொன்னார். அடுத்தபடியா பெருமாள் தன் வாயாலே நாரதருக்கு சொல்லக்கூடிய
இந்த க்ஷேத்திர மகாத்மியம் 2ஆம் அத்தியாயமாக அமைந்திருக்கிறது. சிந்து தேசம் அப்படின்னு ஒரு நாடு, சிந்து நாடுன்னு பேர். அந்த நாட்டை ஒரு நல்ல ராஜா ஆண்டு வந்தான். அவனுக்கு சிந்து நாட்டரசன்னு பேர். அவனுடைய பேர் என்னன்னு தெரியல, புராணத்துல சிந்து தேச ராஜான்னு தான் இருக்கு அவன் பேர். அந்த ராஜா ரொம்பவும் தர்மம் தெரிந்தவன், நல்ல விஷ்ணு பக்தன், நல்ல முறையில வாழ்ந்துட்டு வந்தான். ஆனால் அவனுக்கு பக்தி காரியம் இதெல்லாத்தையும் விட ராஜ்யம் ஜனங்களை காப்பாத்துறது அந்த பொறுப்புணர்ச்சி ரொம்ப அதிகம். அந்த ராஜா என்ன பண்ணினா, அரண்மனையில் அமர்ந்துட்டு நிறைய நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்தான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல மனு தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி ராஜ்யம் பண்ணக்கூடிய இவனுடைய தேசத்திலே அந்த தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் காடுகள்ல பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அதுல பல விலங்குகள் ரொம்ப மோசமான காட்டு விலங்குகளா, ரொம்ப சேஷ்ட பண்ணக்கூடிய விலங்குகளா மாறி வேட்டையாடக்கூடிய வேடர்கள் காட்டுவாசிகள் இவாளையெல்லாம் கொன்று தின்று வந்தன. அதனால காட்டுல நடமாடுறதுக்கும் காடு சம்பந்தமான தொழில் பண்றதுக்கும் ஆதிவாசிகளா வாழறதுக்கும் வேடர்களாக திரிவதற்கும் எல்லோரும் நடுங்கினா, பயந்தா. வேற வழியே இல்லாம இவெல்லாம் என்ன பண்ணினா, ராஜாவின் இடத்துல போய் நாம இதுக்கு ஒரு வழி கேட்கலாம் அப்படின்னு இந்த சிந்து நாட்டு ராஜாவை பாக்குறதுக்காக வந்தா. வந்த போது ராஜாவெல்லாம் பாக்குறச்ச வெறுமையா போறது இல்லை. காட்டுல கிடைக்கக்கூடிய உத்தமமான வஸ்துக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்தா. உசந்த கிழங்குகள், உசந்த சந்தன மரம், உசந்த தேன், அந்த மாதிரி பலாப்பழம், அது இதுன்னு காட்டுல கிடைக்கக்கூடிய உசந்த வஸ்துக்களை எல்லாம் கொண்டாந்து உபச்சாரமா கொடுத்துட்டு ராஜாவை பார்த்து பேசுறா. முதல்ல நீங்க வாங்கோ, போய் தீர்த்தம் ஆடிட்டு நன்னா வயலார சாட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றான். காட்டுவாசிகள் வேடர்கள் வந்தா கூட குளிச்சுட்டு சாட்டு வாங்கோ பேசுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தமமான ஒரு தர்மம் தெரிந்த ராஜா இவன். அவளும் போனா தீர்த்தம் ஆடினா வயலார சாட்டதுக்கு அப்புறமா ராஜா அவளை பார்த்து கேட்கறான், நீங்க கொண்டாந்து கொடுத்த பரிசு பொருள்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுற வஸ்துக்கள் மட்டும் இல்லாமல் சந்தனம், கவரிமானுடைய முடி, நிறைய முத்து வகைகள், யானை தந்தம், இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வரவு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலை இருக்கிறாப்புல தெரியறது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அப்போ அவள்லாம் சொல்றா, நம்ம ராஜ்யத்தினுடைய காட்டுல வாழக்கூடிய வனவிலங்குகள்லாம் ரொம்ப கொடுமை பண்றது. திடீர்னு யாரான ஒருத்தர் அடிச்சு சாட்டுறது. நாங்க அங்க வாழ முடியாம பயந்துட்டு இருக்கோம். வேற வழியே இல்லை, நாங்க இந்த தேசத்தை விட்டு போயாகணும், வெளியில போகணும்னு கேக்குறா. அப்போ என்னுடைய நாட்டுல ஜனங்கள்லாம் எந்த விதமான கஷ்டமும் பயமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காட்டுல காட்டுவாசிகள் நீங்களும் சௌக்கியமா இருக்கணுமே. அப்பதானே நான் ஒரு நல்ல ராஜா. என் காட்டுல இருக்கிறதுக்கு பயந்துட்டு நீங்க வேற காட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களானா நான் தர்மம் தவறினவனாக ஆகிவிடுவேனே. என்ன மன்னிச்சுடுங்கோ. ஏன் இத்தனை நாளா இந்த விஷயத்தை எனக்கு சொல்லலைன்னு கேட்கறான். சரி, நாங்களே வேடர்கள் தானே, சமாளிச்சுடலான்னு பார்த்தோம். எங்களால முடியலன்ற பட்சத்துல ராஜாவே உங்களிடத்துல வந்திருக்கோம்னு சொன்னான். உடனே நீங்க கவலைப்படாதங்கோ, நான் போய் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்க அரண்மனையில சுகமா எங்களுடைய விருந்தினர்களா இங்க குளிச்சு சாப்பிட்டு நிம்மதியா இருங்கோ. ஆடல் பாடல் எல்லாம் பார்த்துட்டு மகிழ்ந்து இருங்கோ. நான் போய் இந்த காட்டு விலங்குகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு காட்டுல ஒரு அமைதியை நிலைநாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் புறப்படுறான். புறப்படுறச்ச கையில வில்லு, அம்பு, வால் முதலான ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு மிருகங்கள் இவனை தாக்காமல் இருப்பதற்காக உடம்புல கவசம் அணிந்து கொண்டு கூட இருக்கிற நிறைய படை வீரர்களை எல்லாம் அழிச்சுட்டு குதிரை மேல உட்கார்ந்துட்டு எல்லாரும் காட்டை நோக்கி படையெடுக்கிறா. அங்க போய் அட்டகாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காட்டு பன்றிகள், காட்டெருமைகள், புலி, கரடி, காட்டு மாடு, மான்கள், சிங்கங்கள், யானைகள் இதெல்லாம் வேட்டையாடி மொத்தத்தையும் கொன்னுட்டான். சாதுவாக இருக்கக்கூடிய மிருகங்கள் தவிர துஷ்ட ஜந்துக்கள் அத்தனையும் கொன்னாச்சு. மலை குகைகளிலே புகுந்து ராட்சச பறவைகள், மற்றவர்களுடைய பிராணனை வாங்கக்கூடிய ராட்சச பறவைகள், கழுகு, பருந்து முதலான பறவைகளை எல்லாம் கூட கொன்னுட்டான். இவன் கொண்டது மட்டும் இல்லாமல் துஷ்ட ஜந்துக்கள் ஒன்ன பார்த்தாலும் விடாதுங்கோ, புடிங்கோ, அடிச்சு கொள்ளுங்கோன்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய படைகளுக்கு ஏவல் பண்ணிட்டு அவளை எல்லாம் நியமிச்சுட்டு அதிகாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போற சமயத்துல ஒரு 8 கால்கள் உள்ள புள்ளிமான் ஒண்ணு எதிரில் வந்தது. அந்த புள்ளிமான கொன்னே தீர்றது அப்படின்னு அதை துரத்திண்டு தான் குதிரை மேல ஏறி வேகமா போனான் இந்த ராஜா. அப்படி இவனும் போறான், மத்தவாளும் போறான். அந்த புள்ளிமான பிடிக்க முடியல. இந்த புள்ளிமான் அப்படியே ரொம்ப தூரம் ஆட்டங்காட்டி ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிடுது. அதுக்கு மேல இவன் தேடி தேடி பார்த்தான், புள்ளிமான காணல. சரின்னு என்ன பண்ணான், பின்னாடி திரும்பி பார்த்தான். இவன் படைய சேர்ந்தவாளையும் ஒருத்தரையும் காணல. சரி, அவெல்லாம் அந்த மானை துரத்திட்டு போயிட்டா போல் இருக்கு. அவ பார்த்து
அவ பாத்துப்பா, நமக்கு ரொம்ப சோர்வா எடுத்து ரொம்ப களைப்பா எடுத்து நாம சாப்பிடணும், பசிக்கிறது அப்படின்னு சுத்தி பார்த்தான். ஒரு நீர்நிலை இல்ல, சுத்தி ஒரு பழம் இல்ல, ஒரு காய் இல்ல, ஒரு கிழங்கு இல்ல, பசி தீர்த்து கொள்ளும்படியா ஒண்ணுமே இல்ல. தண்ணி இல்லாத காடுன்னு சொல்றது போல இருந்தது அந்த இடம். வெயில் பயங்கரமா சுடுறது அவனை போட்டு, பயங்கர பசி, தாகம், நாக்கு வரல்றது, ரொம்ப களைச்சு போயிட்டான். இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அவனால. அப்படியே இருக்கிறவனுக்கு சொர்க்கத்தையே கண்டது போல ஒரு ஆசிரமத்தை கண்ணால பார்த்தான். இப்ப ஏற்பட்ட தண்ணி இல்லாத காட்டுல கூட ஒரு குடிசை இருக்கே, என்னன்னு பார்க்கலான்னு குதிரை மேல இருந்து இறங்கி வேக வேகமா அந்த ஆசிரமத்துக்குள்ள போனான். போய் பார்த்தா யாரான இருந்தாலானா பசிக்கிறது, சாதம் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடலான்னு போனா அங்க ஒருத்தரும் இல்ல. சுத்தி பார்த்தா ஒன்னும் காணோம். அப்புறம் பார்த்தா அங்க ஒரு உள்ள இருந்தது, ஒரு ரூம் இருந்தது. அதுக்குள்ள போய் பார்த்தா நிறைய நெய்யெல்லாம் கொத்தி விதவிதமான பலகாரங்கள், பக்ஷணங்கள், தலிகை எல்லாம் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. தண்ணி இல்லாத காடு, ஒரு மனுஷன் கண்ணில் படல, எத்தனை கத்தினால யாரும் வரல, மிருகங்கள் கூட இல்ல. இந்த காட்டுல யாரா நிறைய நெய்யெல்லாம் குத்தி இத்தனை விதமான தலிகை எல்லாம் பண்ணி வச்சது? அதுவும் ஒரு ததியாராதனைக்கு பண்ற மாதிரி இத்தனை பண்ணிருக்காளே. சாப்பிட தீர்த்தம் இருக்கு, விதவிதமான பழங்கள் இருக்கு, தேனிலே ஊறிய பலாச்சுளைகள்லாம் இருக்கு. இந்த காட்டுல யாரு இதெல்லாம் பண்ணது? ஒருவேளை இந்த காட்டுல நடமாடின்ற இந்த துஷ்ட ஜந்துக்கள்லாம் ராட்சசர்களோ அசுராலோ, நாம நல்ல ரீதியில ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு மாய வலையை சிக்க வைக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி பண்ணிருக்காளோ? இதெல்லாம் நிஜமாவே சாதம் தானா, இல்லைன்னா நமக்குன்னு பண்ண சூழ்ச்சியா? நாம இதை சாட்டோமானா இதுல மயக்க மருந்து ஏதானும் கலந்து அவளுடைய கைக்கு நாம் அகப்பட்டுருவோமோ? இதெல்லாம் நிஜம்தானோ? வேணாம், 1000 தான் பசி இருந்தாலும் பிராணனே போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அதர்ம சூழ்ச்சியிலெல்லாம் நாம சிக்கிக்கொள்ள கூடாது. கேவலம் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு நாம உயிரை விடலாமோ? நம்ம தர்ம நெறியில இருந்து மாறலாமோ? அதனால இந்த சாதமும் எனக்கு வேண்டாம், இந்த தண்ணியும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருந்தான். வேற வழி தெரியல. வெளியில போனா வெயில் வாட்டுறது, சரி இங்க யாரானா வந்தாலானா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பேசாம அங்க தங்கிட்டான். அப்படியே 1 மணி காலம் போச்சு. அவனுக்கு இன்னும் தாகம் ஜாஸ்தியாருது, பசி ஜாஸ்தியாருது, என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஏதானும் ஒரு அசுரனுடைய வஞ்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சவன் சுமார் 1 மணி காலம் போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல், பிராணனே போயிடும் போல் இருக்கு, முதல்ல சாப்பிட்டு விடலாம், அப்புறம் ஆறத பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த ஆகாரங்களை எல்லாம் எடுத்து வயிறார சாப்பிட்டு அந்த தீர்த்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். அவன் சாப்பிட்டு முடிக்கிற சமயம், சாப்பிட்டுட்டே இருக்கிறச்ச ஒரு ரிஷி அங்க வந்தார். அவர் தான் அந்த ஆசிரமத்துக்கு சுவாமி. அவருக்கு குச்சாசனர் அப்படின்னு பேரு. அவர் காலவ மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய குமாரர். ரொம்ப விஷ்ணு பக்தர். அவர் நிறைய நியமங்களை கடைபிடிக்கிறவர், நல்ல தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவர், நல்ல தப்போனிஷ்டர், பெரிய ரிஷி. அவர் வரம் கொடுத்தாலும் பலிக்கும், அவர் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். அப்பேற்பட்ட ரிஷி குசாசன மகரிஷி. அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவாராதனத்துக்காக தலிகையெல்லாம் பண்ணி வச்சுட்டு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு வந்து திருவாராதனம் பண்ணி சாப்பிடலான்னு ஆத்துக்கு போயிருந்தார். மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரார். வந்து ஆத்துல பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிடணும். மாத்தியானிக்கம் பிரம்மயக்னம் எல்லாம் பண்ணி ஜபம் பண்ணி முடிச்சு பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு சாப்பிடணும். கையில கமண்டலத்துல பெருமாள் திருவாராதனத்துக்காக சுத்தமான ஆத்து தீர்த்தமும் கொஞ்சம் திருத்துழாயும் கிரகிச்சுட்டு வந்திருக்கார். இப்போ திருவாராதனம் பண்ணி கண்டருளை பண்ணணும். வந்து பார்த்தா இவன் மொத்தத்தையும் சாப்பிட்டு இருக்கான் ஒரு மனுஷன். பெருமாள் திருவாராதனமே ஆலை இன்னும். இவனை பார்த்தா வைஷ்ணவ நாட்டம் தெரியல. இவருடைய ஆசிரமத்துக்குள்ளே தலி பண்ற உள்ளுக்குள்ள பூந்துட்டான், பெருமாள் சன்னதிக்குள்ள பூந்துட்டான். அதெல்லாம் இவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. மொத்தமா சேர்ந்து கோவம் தலைக்கேறித்து இருக்கு. என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடிய தகுதி என்ன இருக்கிறது உனக்கு? அதுவும் நான் பெருமாள் திருவாராதனம் பண்ற உள்ளுக்குள்ள போய் தலி பண்ற உள்ள போய் உட்கார்ந்து பெருமாளுக்கு பண்ண பாத்திரங்கள்லயே சாப்பிட்டு இருக்க. பெருமாள் திருவாராதனமும் இன்னும் முடியல. ரிஷியினுடைய ஆசிரமத்துல புகுந்து இப்படி அத்துமீற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து அகங்காரம் வரும் அப்படின்னு கோவம் தலைக்கேறித்து இருக்கு. உடனே சாபம் கொடுத்தார். ஹே மூடராஜனே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வர்ணசாலைக்குள்ள நுழைவ? யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிக்காம இங்க இருந்த பகவானுக்காக வைக்கப்பட்டிருந்த தலிகைகளை எல்லாம் எடுத்து சாப்பிடுவ. நீ சாப்பிட்ட சாப்பாடு எதுக்காக சாப்பிட்ட? உன்னுடைய பிராணனை காப்பாத்தியறதுக்காக சாப்பிட்ட. ஆனால் அதுவே உன்னுடைய பிராணனை அழிக்கக்கூடிய விஷமாக மாறட்டும். நீ பருகிய ஜலம் கல்லா மாறட்டும். கல்லு சாப்பிட்டா பாவம்னு சொல்றக்கோ இல்லையோ, நீ சாப்பிட்டது தீர்த்தம் அல்ல கல்லா மாறிடுத்துன்னா நீ பாவம் பண்ண மகாபாவியா போயிடுவே. அதனால நீ சாப்பிட்ட தீர்த்தம் கல்லா மாறட்டும். நீ சாப்பிட்ட காய்கறிகள்லாம் பசுவினுடைய மாமிசமாக மாறட்டும்.
அப்போ கோஹத்தி பசுவை கொன்ற பசு மாம்சத்தை உண்ட மகா தோஷம் வந்து சேரட்டும் உனக்கு. இரு பிறப்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் த்விஜன், அதாவது 2 முறை பிறக்கிறவன். அப்படின்னா தாய் வயத்துல இருந்து பிறக்கிறது ஒரு பிறப்பு, உபநயனத்தின் போது காயத்ரி மாதாவினிடத்திலிருந்து பிறக்கிறது 2வது பிறப்பு அப்படின்னு சொல்லி பிராமண சத்திரிய வைசியான்னு சொல்லக்கூடிய முதல் 3 வர்ணத்தவர்களையும் த்விஜர்கள்னு சொல்றது உண்டு. அப்படி பார்த்தா குசாசன ரிஷி பிராமணர், அவர் த்விஜர். இந்த சிந்து தேசத்த ராஜா சத்திரியன், அவனும் த்விஜன். என்ன போலவே நீயும் த்விஜனா இருக்கிறபடினாலே ஒரு த்விஜன் பகவானுக்கு கண்டருள பண்ணாத பிரசாதத்தை சாட்டா நரகத்திலே விழுவான்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ பகவானுக்கு திருவாராதனம் பண்ணாமல் பகவானுடைய பிரசாதமாக இல்லாமல் இருக்கிற வஸ்துவை சாப்பிட்டால் நரகத்திலே விழுவான்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதை தெரிஞ்சுட்டோம். த்விஜர்கள்ல சிரேஷ்டமான ராஜாவாக இருக்கக்கூடிய நீ சாட்ட பத்தியா, அந்த பாவத்தை பண்ணின பத்தியா, உனக்கு நிச்சயம் நரகம் உண்டு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆராதனத்திற்காக வைக்கப்பட்டுள்ள வஸ்துக்களை யார் வச்சிருக்காலோ அவளுடைய அனுமதியை கேட்காமலேயே கவர்ந்து கொள்ளக்கூடிய மகா மூடன் என்ன மாதிரி நல்லவர்களாலே இகழப்பட்டு கடைசியில ரௌரவம்னு சொல்லக்கூடிய நரகத்தை அடைகிறான். அப்பேற்பட்ட பாவச் செயலை பண்ணின நீ, விஷ்ணு துரோகியான நீ, ரிஷி துரோகியான நீ இப்பவே நாயா மாறி அலைந்து திரிக அப்படின்னு சபிச்சுட்டார். அது என்ன நாயா மாறி அலையிறதுன்னா, பிராணிகள் நிறைய உண்டு, பிராணிகளுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றோம், அதெல்லாம் சரி. ஆனா நாயின்னு சொல்லக்கூடியது மகா மட்டமான பிராணியா சொல்லப்படுறது. நாய் மேல பட்டுட்டா நிச்சயம் போட்டு இருக்கிற வஸ்திரத்தோட தீர்த்தம் ஆடணும். தெரியாம நாய் மேல நாம பட்டாலோ, நாய் நம்ம மேல பட்டாலோ, தெரியாமையே பட்டாலோ அவசியம் உடுத்தின் இருக்கிற வஸ்திரத்தோட தலைக்கு தீர்த்தம் ஆடினாதான் அந்த தோஷம் போகும். நாய் தலை பண்ற உள்ள நுழையக்கூடாது, நாய் ஆத்துக்குள்ள நுழையக்கூடாது, சாப்பிடுறச்ச நாய் பார்க்க கூடாது. ஏதான ஒரு தலிகை வஸ்துவை நாய் பார்த்துட்டாலோ மோந்தாலோ நாய் தாண்டினாலோ அதை தூக்கி கொட்டிடணும், அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இல்லை. இப்படி நாய் மகாமட்டமான பிராணியாக சொல்லி இருக்கிறது. காரணம், பிரசவத்தின் போது நாய்க்கு பசி ஏற்பட்டா அதன் குட்டியை அதுவே விழுங்கிடும், அது போட்ட குட்டியை அதுவே சாட்டுறோம். அப்படி எந்த ஒரு ஜீவனும் லோகத்துல பண்றதில்லை. இப்படி பல காரணங்கள்னால நாயின்னு சொல்லக்கூடியது மட்டமான வஸ்துவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்பேற்பட்ட வசந்த ராஜகுலத்திலே பிறந்துவிட்டு இப்பேற்பட்ட பாவச் செயலை பண்ணின நீ மட்டமான நாயாக மாற கடவாயின்னு சபிச்சுட்டார். இப்போ ஒரு க்ஷணத்துல அந்த சிந்து தேச ராஜன் நாயா மாறிட்டான். மனசு ரொம்ப வருத்தப்பட்டான். சுவாமி, நான் பண்ணது தப்புதான், ஆனா வெயில்ல சோர்வுல நாக்க வரல்றது தாகம், வயத்தை கிள்றது பசி, பிராணனே போயிடும் போல் இருக்கு, ஆபத்து காலம், அதனாலதான் அந்த மாதிரி பண்ணினேன், என்ன போய் நீங்க சபிக்கலாமா? என்ன நடந்ததுன்னு பொறுமையா ஒரு நிமிஷம் ஞான திருஷ்டினால யோசிச்சு பார்த்துருந்தீங்களானா என்ன இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? உங்க ஜபத்தை விட உங்க கோபம் கண்ண மறைச்சு விடுத்தே சுவாமி. உயிர் போற பசியில தானே நான் திருடி சாட்டேன், தீர்த்தம் சாட்டேன். நான் ராஜா, என் தேசத்துல இருக்கிறவா ஆத்துல பூந்து அவ பண்ணி வச்சிருக்கிறதா அவ பர்மிஷன் இல்லாம எடுத்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு நான் அகங்காரத்துல சாப்பிட்டு இருந்தேன். நானா நீங்க கொடுத்த சாபம் சரி, வேற வழியே இல்ல, பிராணன் போயிடும் போல் இருக்கு. அதுவும் ராஜா நான் நன்னா இருந்தா தானே என்னுடைய ஜீவர்கள்லாம் நன்னா இருப்பா, என்னுடைய பிரஜைகள்லாம் நன்னா இருப்பா. நான் உயிரை காப்பாத்துறதுக்காக ஆபத் காலத்துல சாட்ட சாதமும் தீர்த்தமும் எப்படி சுவாமி என்ன நரகத்துல கொண்டு சேர்க்கும்? இப்படி பண்ணலாமா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நடந்தது என்னன்னு புரிஞ்சுட்டு என் தவற மன்னிச்சு எனக்கு சாப விமோச்சனம் சொல்லுங்க. என்னுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். என் ராஜ்யத்துக்கு உங்களையே ராஜாவாக்குறேன். என்னுடைய சொத்து மொத்தத்தையும் உங்க காலில் கொண்டு சமர்ப்பிக்கிறேன், காணிக்கையாக்குறேன், என் குற்றத்தை மன்னியுங்கள் அப்படின்னு வேண்டாம். இத்தனை சொன்னதுக்கு அப்புறமா ரிஷியனுடைய கோபம் குறைஞ்சு, விஷ்ணு துரோகியா விஷ்ணு பக்தனான ஒரு பாகவதன் ஒரு ரிஷியனுடைய வஸ்துக்களை அவனுக்கு தெரியாமல் அபகரித்த நீ கோடி பிறப்புகள் சண்டாளனாக பிறக்கணும், அதுதான் தர்மசாஸ்திர விதி. அப்பேற்பட்ட பாவத்தை நீ பண்ணிட்ட. இருந்தாலும் ஆபத் காலத்துல பண்ண ஒரு ராஜாவா மத்தவாளை காக்கிறதுக்காக காட்டுவாசிகளையும் வேடர்களையும் வேட்டையாடக்கூடிய துஷ்ட ஜந்துக்களை சம்ஹாரம் பண்ணின ஒரு நல்ல காரியத்திலே பசியும் களைப்பும் ஏற்பட்ட போது திருடி சாட்டிருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை போனா போறதுன்னு விடுறேன். அப்படி இல்லாமல் நீ உன்னுடைய பொழுதுபோக்குக்கு வேட்டையாட நீ ஏதோ கேளிக்கைகளில் ஈடுபட அப்படி சாட்ட அப்படி தூங்கிட்டு போறதுக்காக காட்டுக்கு இது பண்ணியிருந்தியானா உனக்கு நிச்சயம் கோடி பிறப்புகள் சண்டாளனா பிறந்திருக்கணும் நீ இந்த மகா பாவத்துக்கு.
ஜனங்களை காப்பாத்துற போது ஏற்பட்ட சோர்வுன்றதுனால போனா போறதுன்னு தர்ம காரணம்ன்றதுனால உன்னை விடுறேன். இருந்தாலும் பண்ண தப்பு தப்புதான். உனக்கு நரகம் கிடையாது, கோடி பிறப்புகள் கிடையாது, நீ சண்டாளனா பிறக்க வேண்டாம். ஆனால் என்னுடைய பெருமை, என்னுடைய ஆசிரமத்தினுடைய பெருமை, பகவானுக்கு வைத்திருந்த பிரசாதத்தினுடைய மகிமை, பகவானுக்கு திருவாராதனம் சமயத்துக்கு நடக்கூடாத பண்ணது, ஒரு ரிஷியான என்ன சமயத்துக்கு சாப்பிட விடாத பண்ணது, இந்த பாவங்கள்லாம் நீ பண்ணினதுனால நீ நாயா மாதிரி ரொம்ப காலம் அலைஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி, எப்படி சாதத்துக்கு நாயா அலைஞ்சியோ நாயாவே அலைய கடவாயின்னு சாபம் கொடுத்துட்டார். இப்போ இந்த ரிஷியனுடைய வலிமையை தெரிஞ்சுட்டான் இந்த ராஜா. வேற வழியே இல்லை, இந்த ரிஷி சொன்ன மாதிரி சாபத்தை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். சரி, வேற வழி இல்லை, இந்த ரிஷியின் இடத்துல கேட்டுவிடலாம், சுவாமி எனக்கு எப்படி சாப விமோச்சனம், எப்ப சாப விமோச்சனம்னு கேட்டான். அப்போ ரிஷி சொல்றார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வசந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு நீ போய் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிறந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுறச்ச உன்னுடைய சாபம் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் நாயா இருந்துருக்கான். இப்போ இப்படியே அந்த காட்டுல என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படி நக்கி சாப்பிட்டு அப்படி சுத்தின்னு இருந்தான் கொஞ்ச காலம். இப்படி கொஞ்ச காலம் கழிச்சதுக்கு அப்புறமா மிருகங்களை வைத்து வேடிக்கை காட்டக்கூடிய ஒருத்தன், குரங்க வச்சு வித்தை காட்டுறது, மயில வச்சு வித்தை காட்டுறதுன்னு மிருகங்களை வச்சு வித்தை காட்டக்கூடிய ஒருத்தன், அந்த பக்கம் ஏதானும் வித்தியாசமான பிராணி கிடைக்கிறதா பார்க்கலாம், கிடைச்சதுன்னா அதை வச்சு நாம பொழப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மிருகங்களை பிடிக்கிறதுக்காக இந்த காட்டு பக்கம் வந்தான். வந்த போது இந்த நாயை பார்த்தான். இந்த நாய் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த நாய் ஒரு க்ஷணம் பார்த்தாலும் அதோட ஆசையா விளையாட ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு சௌந்தரியத்தோட இருக்கக்கூடிய நாய் அது. அத்தனை காலங்கள் தர்மம் பண்ணிருப்பானோ இல்லையோ, அந்த தர்மம் அந்த நாய் பிறவியிலும் அவனுக்கு அழகை கொடுத்தது. இந்த நாயை பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் வருவா போல் இருக்கு. ஊர் ஊரா இந்த நாயை அழிச்சும் போய் விளையாட்டு காட்டி பிழைக்கலான்னு சொல்லி அந்த நாயை கழுத்துல சங்கிலியை மாட்டி அழிச்சும் போட்டான் கூட. அப்படி நாயை சோழ நாட்டுக்கெல்லாம் அழிச்சும் போனான். சோழ நாட்டுல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடினான். அந்த நாட்டு ராஜா கிட்ட அந்த நாயை காட்டி நிறைய பரிசுகள் எல்லாம் பெற்றுக்கொண்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர நாட்டுக்கு போனான். அங்க இருக்கிற ராஜாக்களிடத்திலும் பரிசு பெற்றான். கேரள நாட்டுக்கு போனான். அதே மாதிரி ஒரு நாள் பாண்டிய தேசத்துக்கு போய் சேர்ந்தான். பாண்டிய தேசத்திலே தாமிரபரணி நதியை ஓடுறத பார்த்தான். அந்த நதியினுடைய கரையிலே இவன் அப்படியே நாயை கூட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறச்ச வெயில் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்து இவனால தாங்க முடியல, ரொம்ப வாடி வதங்கி போயிட்டான். சரி, எங்கேயானும் போய் தூங்கினாதான் தேவலாம் அப்படின்னு நன்னா சில்லுன்னு காத்து வீசக்கூடிய ஒரு இடத்த பார்த்தான். சாப்பிடுறது ஏதானும் கிடைக்கிறதான்னு பார்த்தான். ரொம்ப தூரத்துல ஒரு மாந்தோப்பு கண்ணில் பட்டது. கையில நாயை பிடிச்சிட்டு கூட வந்தவாள் அழிச்சுட்டு அந்த மாந்தோப்புக்குள்ள நுழைஞ்சான். நுழைஞ்சு அங்க ஓடக்கூடிய தீர்த்தம் ஒரு சின்ன ஓடை, அதுல குளிச்சுட்டு அந்த மாம்பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு ஆச்சரியமா அந்த மாந்தோப்புல அப்படியே கண் வளர்ந்து நன்னா அசந்து தூங்கிட்டான். அந்த மாந்தோப்புல குயில்கள்லாம் இனிமையா பாடின்னு இருக்கு. அங்க பூத்து இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே வாசனை வீசுறது. புறா, மயில் முதலான பறவைகள்லாம் ஆடின்னு இருக்கு. அங்கிருந்த நீர்நிலைகள்னு சொல்லக்கூடிய தடாகங்கள்ல அன்னப்பறவைகள், நீர்ப்பறவைகள்லாம் விளையாடின்னு இருக்கு. அங்கே கருடன்னு சொல்லக்கூடிய பட்சிகள்லாம் பறந்து தெரியறது. அந்த தோப்புக்கு நடுவுல ஆச்சரியமான ஒரு புண்ணிய தீர்த்தம் கண்ணில் பட்டது இந்த நாய்க்கு. வந்தவாள்லாம் களைப்புல அப்படியே தூங்கிட்டு இருக்கா. இந்த நாய் மட்டும் அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு வர்றது, என்ன ஏதாவது கிடைக்கிறதா, என்ன இருக்கு எது இருக்கு பார்க்கலான்னு சுத்திட்டு வர்றது. அப்படி சுத்திட்டு வரச்ச அந்த மாந்தோப்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குளத்தை, ஒரு தடாகத்தை கண்டது. அது என்னன்னா சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திரத்து புஷ்கரணி. அது அந்த தீர்த்தத்துல நிறைய மீன்கள், ஆமைகள், முதலைகள், முத்துச்சிப்பி, சங்கினம் அதெல்லாம் இருந்தது. அங்க தாமரை முதலான புஷ்பங்கள்லாம் மலர்ந்திருந்தது. அந்த தீர்த்தத்தினுடைய பெருமை அதை பார்த்தா மட்டும் இல்ல, நினைச்சுண்டாலே பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதுன்னு பெருமாள் சொல்றார். அப்பேற்பட்ட தீர்த்தத்தை நேர்ல பாக்குறதுக்கே இந்த நாய்க்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாய் அப்படி போச்சு. வெயில்ல வந்த தாகம், தீர்த்தம் சாப்பிடலான்னு அந்த நதியில அந்த சேற்று தாமரை குளத்துல இறங்கி தீர்த்தத்தை நன்னா வயிறார சாட்டுது. சாப்பிட்டு வெயில் வாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நன்னா குளிக்கலான்னு சொல்லி அந்த சேற்று தாமரையில மூழ்கித்து நன்னா மூழ்கி குளிச்சுட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு கரை ஏறி வந்தது. வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், நாய் மாறி அப்படியே ராஜாவா நிக்கிறது. குளிக்கிறச்ச நாயா போச்சு, குளிச்சுட்டு வெளியில வரச்சா ராஜாவா வந்தது. இப்போ இந்த சிந்து நாட்டு அரசனுக்கு மனுஷனுடைய மூளை, மனுஷனுடைய ஞானம் எல்லாம் வந்துடுத்து. ஒரு நிமிஷம் நடந்ததை நினைச்சுட்டான்.
நாம பண்ண தப்புனால ரிஷியனுடைய சாபத்தினால நாயா போனோம். சாப விமோச்சனம் கேட்ட போது இந்த லோகத்திலேயே உத்தமமான புண்ணிய தீர்த்தத்திலே நீராடுகிற போது உனக்கு சாப விமோச்சனம்னு சொன்னார். அது இந்த புண்ணிய தீர்த்தம் தான் போலிருக்கிறது. இதனுடைய மகிமையாலே இதை நான் கண்ணில் பார்த்தேன், சாட்டேன், குளித்தேன். அதனால என்னுடைய நாய் ஜென்மா போய் என்னுடைய சாபம் நீங்கி நான் பழையபடி சிந்து நாட்டு அரசனானேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை பல மடங்கு பக்தியோடு கூட கைகூப்பி சேவித்தான், விழுந்து சேவித்தான். என்னடா இது, ஒரே ஒரு நாயை வச்சு நாம பொழப்பு நடத்திட்டு இருந்தோம், அந்த நாயை காணலையேன்னு தேடிண்டு வந்தார்கள். அந்த நாய் பிடித்து பழைப்பு நடத்துபவனும் கூட இருக்கிற குடும்பத்தாரும் வந்து பார்த்தா ஒரு க்ஷணம் அப்படியே வந்து கண்ணெல்லாம் அகலமா விரிச்சுண்டு வாய் பொழந்துண்டு அப்படியே சிலையாட்டமா ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான் மொத்த பேரும். ஏன்னா நாய் இறங்குறதையும் பார்த்தா, நாய் குளிச்சுட்டு வரச்ச ராஜாவா மாறினதையும் பார்த்தா. என்னடா இது, நாய் திடீர்னு ராஜாவா மாறிடுத்தே, இதை வச்சு எப்படிரா இனிமேல் பொழப்பு நடத்துறதுன்னு அவன் கவலை அவனுக்கு பாவம். உடனே இந்த மன்னன் இந்த சேற்று தாமரை தீர்த்தத்தை கைகூப்பி சேவிச்சு நன்றி எல்லாம் தெரிவிச்சுட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா இந்த நாயை வச்சு பொழப்பு நடத்துறவன அவன் குடும்பத்தார நிக்கிறா. ஒரு நிமிஷம் பெருமாளை பார்த்தது போல அவன் காலில் அப்படியே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டான் ராஜா. எதனால சேவிச்சான்னா, நான் என்னைக்கும் நன்றி மறக்காதவன், நான் அந்த காட்டுல ரிஷியனுடைய சாபத்தினால ஒரு க்ஷணத்துல நாயா போயிட்டேன். நான் அந்த காட்டிலேயே சுத்தின்னு இருந்தேனா எத்தனை காலங்கள் ஆனாலும் நான் செத்திருப்பேனே ஒழிய எனக்கு சாப விமோச்சனம் வந்திருக்காது. என்னை வச்சு பொழப்பு நடத்தணும்னு சொல்லி நீங்க ஊர் ஊரா அழிச்சுண்டு வந்த மாதிரி இந்த ஊருக்கும் அழிச்சுண்டு வந்தீங்க. லோகத்திலேயே பரம பவித்திரமான தீர்த்தத்துல தீர்த்தமாடுறச்ச என்னுடைய சாபம் போகும்னு ரிஷி சொல்லியிருந்தார். அது இந்த தீர்த்தம் தான் தெரியாமையே நான் இறங்கி தீர்த்தமாடினேன். அதுக்கே என்னுடைய நாய் ஜென்மா போய் எனக்கு மனுஷ ஜென்மா வந்துடுத்து. அதனால நீங்க எனக்கு தெய்வமாட்டோம்னு சொல்லி நீங்க பண்ணின பெரிய காரியத்திற்கு இந்த நன்றியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே நான் அந்த பிராமணரான குச்சாச்சன மகரிஷியினுடைய சாபத்திலிருந்து விடுபட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இல்லைன்னா ஒரு நாய் நான் போய் இவ்வளவு தூரம் வந்து தீர்த்தமாடி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிறான். அவெல்லாம் இது என்ன ஆச்சரியம், இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினால ஒரு நாய் ராஜாவா மாறிடுத்து அப்படின்னு சொல்லி அந்த சிந்து நாட்டு அரசனை பார்த்து கேட்கிறா, ராஜா உங்களுக்கு எப்படி இந்த சாபம் வந்தது, எப்படி நீங்க இந்த மாதிரி ஆனீங்கன்னு கேட்டா இவன் நடந்த விஷயங்கள் மொத்தத்தையும் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்ச உடனே அவ கேட்கிறா, ஹே ராஜா, நாம எத்தனையோ ஊருக்கு போனோம், எத்தனையோ நாட்டுக்கு போனோம், எத்தனையோ தீர்த்தம் ஆடினோம், எத்தனையோ தீர்த்தம் சாட்டோம், அங்கெல்லாம் போகாத உங்க பாவம் இங்க மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இந்த உலகத்திலேயே எது உத்தமமான தீர்த்தமோ அந்த தீர்த்தத்துல நீராடுறச்ச உனக்கு சாபம் போகும்னு ரிஷி சொல்லி இருந்தார். அதுல இருந்தே தெரியலையா இதுதான் லோகத்திலேயே புண்ணியமான தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை இவன் வாயாலே அவளுக்கு சொல்றான். சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் என்ன சாதம் போட்டு தீர்த்தம் கொடுத்து என் உயிர் போகாதபடி என்னை காப்பாத்தி எந்த குறையும் இல்லாம என்ன பார்த்துட்டீங்க, பல புண்ணிய தேசங்களுக்கு அழிச்சுட்டு வந்தீங்க, பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினேன். உங்களால கடைசியில இந்த மகா தீர்த்தத்துல தீர்த்தமாடி எனக்கு சாபமும் போயிடுத்து. உங்களுக்கு என்னால எந்த கைமாறும் பதிலுதவியும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, நீங்க எனக்கு அப்பா முறையாறீங்கன்னா ராஜா அந்த நாய்க்காரனை பார்த்து எப்படி சொல்றான் அப்படின்னா, ஜனிதா ச உபனிதா ச யஸ்ய வித்யா பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைத்தே பிதரஸ்மிருதாக அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நம்ம யார் வயத்துல பிறக்கிறோமோ அவர் நமக்கு தகப்பனார், இந்த உடம்பு கொடுத்தவர். யார் நமக்கு பூணல் போட்டு வைக்கிறாரோ அவரும் நம்ம தகப்பனாருக்கு சமானமானவர். அப்பா இருக்கிறவளுக்கு அப்பாவே பண்ணுவா, அப்பா தவறிட்டார் அப்படின்னா மாமா பண்றாரு, இன்னொருத்தர் பண்றா, இவா பண்றா, அவா பண்றான்னா அவளும் தகப்பனாருக்கு சமானமான ஸ்தானத்திலே நம்மளால நினைக்கக்கூடியவர்கள். எஸ்ய வித்யா பிரயச்சதி, நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானம் தரக்கூடிய குருவும் நம்ம அப்பாவுக்கு சமம். அன்னதாத்தா, நம்ம பிராணன் தங்கணும்னா வயதுக்கு சாதம் போடணும். யார் நம்ம வயதுக்கு சாதம் போடுறாளோ அவளும் அப்பாவுக்கு சமானம். அப்பா அம்மா போடுறா அது கதை வேற, வேற யாரானும் போட்டான்னா அவளையும் அப்பாவாட்டமா நினைக்கணும். பயத்ராதா, யார் நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு தைரியம் ஊட்டுறாலோ அவளையும் தோப்பனாராதான் நினைக்கணும் அப்படின்னு பெத்தவர், உபநயனம் பண்ணி வைத்தவர், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தவர், அன்னமிட்டவர், பயத்தை நீக்கியவர் அப்படின்னு 5 பேரையும் தகப்பனாராக நினைக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்றது. நீங்க எனக்கு சாப விமோசனம் ஏற்பட செய்து நாய் உருவம் போய் பழையபடி மனித உடம்பை கொடுத்த தகப்பனாராக ஆகிறீர்கள். எனக்கு அன்னமிட்ட தகப்பனாராகவும் ஆகிறீர்கள்.
இந்த க்ஷேத்திரத்துக்கு அழைத்துண்டு வந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாட வச்சு என்னுடைய பயத்தை போக்கின பயத்ராதாவாகவும் ஆகிறீர்கள். இப்படி பல விதத்துல நீங்க எனக்கு அப்பா ஸ்தானம், என்னைக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன். இனிமேலும் நீங்க மிருகங்களை வச்சு வித்தை காட்டி பொழப்பு நடத்த வேண்டாம். தயவு பண்ணி ஒரு ராஜாவினுடைய தகப்பனார் என்கிற ஸ்தானத்திலே அரண்மனையில வந்து சுகமா உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம்னு பிரார்த்திச்சு அழிச்சுட்டு போயிட்டான். அத்தனை நன்றி உள்ளவனிவன். இப்போ இந்த ராஜா சொல்றான் அவளுக்கு, இந்த க்ஷேத்திரத்துல நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படுறதோ, பாக்கியங்கள் பேறுகள் ஏற்படுறதோ, அதெல்லாம் விஷ்ணு பக்தாலான பாகவதாலுடைய அனுகிரகத்தினாலே ஏற்படுவது. அதனால இங்க இருக்கக்கூடிய பாகவதாலுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச மட்டும் உபச்சாரங்கள் பண்ணணும்னு சொல்லி அந்த க்ஷேத்திரத்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணி அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவளை பல்லக்களை ஏத்திண்டு அப்படியே பட்டண பிரவேசமாட்டமா பண்ணி தெரிந்தோ தெரியாமலோ அப்படியே நாயாட்டமா வந்து குளிச்ச எனக்கே ஜன்மா நீங்கி சாபம் நீங்கி பவித்திரமாயிட்டேன். ஆனா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற நீங்கெல்லாம் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்தியசூரிகளுக்கு சமானம்னு சொல்லி அந்த ஸ்ரீ வைஷ்ணவாலை எல்லாம் பல்லக்கில ஏற்றி உற்சவம் பண்ணி வைத்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு இவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போய் பல்லாண்டு காலங்கள் ராஜ்யத்தை தர்ம நெறியில ஆண்டு கொண்டு கடைசியில இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடிய பலனாக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு லோகத்தையும் அடைந்தான். இதுல இருந்து இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகிமை தெரிகிறது. நாரதா, தெரிந்து கொள். அறிந்தோ அறியாமலோ இந்த தீர்த்தத்திலே குளிப்பதும், இந்த தீர்த்தம் மேல படுறதும், இந்த தீர்த்தத்தை சாப்பிடுறதும், இந்த தீர்த்தத்தை கண்ணால பார்ப்பதும், இந்த தீர்த்தத்தை தொடுவதும் எல்லா பாவங்களையும் போக்கி என்னுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கும். இந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், விலங்குகள், பறவைகள் இவெல்லாம் முனிவர்கள் முதலான நல்ல பிறவிகளை அடைந்து தவம் அதெல்லாம் பண்ணி விஷ்ணுலோகத்தை வந்து அடைவா. எவன் ஒருத்தன் பல்லாயிரக்கணக்கான முறை சிவமந்திரத்தையும் ராம மந்திரத்தையும் ஜபிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒரு முறை இந்த க்ஷேத்திரத்தை சேவிக்கிறவனுக்கு கிடைக்கும். இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை உணர்ந்த ருத்ரன் இந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ருத்ரனும் இந்த க்ஷேத்திரத்துல போய் வாசம் பண்ணிட்டு இருக்கான். நான்முகனான பிரம்மாவும் பிரத்யட்சமா என்ன இந்த க்ஷேத்திரத்துல சேவித்தான். அந்த பிரம்மாவும் சேற்று தாமரையிலே தீர்த்தமாடிக்கொண்டு தினம் நாராயண மந்திரத்தை ஜபிச்சுருக்கான். இப்படி எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அவர்களாலே அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை முழுதா புரிந்து கொள்ள முடியாது. ஏன், ஸ்ரீமன் நாராயணனான என்னாலேயே அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை முழுசா சொல்ல முடியாது. அதனால அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை நீ ஒருவாறாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணு அப்படின்னு நாரதருக்கு பெருமாளே சொல்ற. இந்த விஷயத்தை சூத பௌராணிகர் நைமிசாரண்ய திருஷிகளுக்கெல்லாம் சொல்றார். மொத்தத்துல சொல்ல வர்றது என்னன்னா, இந்த க்ஷேத்திரம் வைகுண்டத்துக்கும் திருப்பார்கடலுக்கும் சமானம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது போலவே ஸ்ரீமன் நாராயணன் இந்த க்ஷேத்திரத்துல தோதாத்ரிநாதனாக வசிக்கிறான். ஆகையினாலே பரம் வியூகம்னு சொல்லக்கூடிய 2 நிலைகளும் இந்த க்ஷேத்திரத்திலே பறக்க விளங்குகிறது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை மேலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட 2வது அத்தியாயம் முடிகிறது. இன்னும் மேற்பட்ட அத்தியாயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். வானமாமலை பெருமாள் தாயார் திருவடிகளே சரணம்.